श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। ஆழ்வார்கள் வாழி, அருளிச்செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி, ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவகள்தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. சிவபதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். சம்ஸ்கிருத வேதத்தை எல்லாம் தமிழாக்கி கொடுப்பதற்காக ஆழ்வார்களுடைய அவதாரம். அதிலும் ஆழ்வார்களிலே தலைவர் சுவாமி நம்மாழ்வார். அவர் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றே கொண்டாடப்படுகிறார். வேதத்தின் அர்த்தத்தை எல்லாம் பகவானே நமக்கு உபதேசித்தார், தானேயும் உபதேசிப்பார். மற்ற ரிஷிகள் ஆச்சாரியர்கள் அவர்களை கொண்டும் பெருமான் உபதேசிக்கிறார். ஆனால் அது சம்ஸ்கிருதத்தோடு நிற்குமானால் ஒரு சிலருக்குத்தான் பயன்படும். அது நம் திராவிட பாஷையில் தமிழ் மொழியில் இருக்குமானால் அனைவருக்கும் பயன்படும் என்று பெருமானே தன்னுடைய திருவுள்ளத்தில் கொண்டார். அதனால்தான் ஆழ்வார்களை பிறப்பித்தார். அவர்கள் மூலம் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் அனுகிரகித்தார். அந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களின் சாரம் என்ன? ரகசியத்ரயம்னு சொல்லப்படும் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம். அதன் அர்த்தம், அதனுடைய ரகசியமான அர்த்தங்கள் என்ன, இவற்றையெல்லாம் பார்க்க வேணும் என்பதற்காகத்தான் இந்த தொடர் உபன்யாச நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது எதற்காக, என்ன ஏற்பாடு என்பதை பின்னால் தெரிவிக்கிறேன். இப்போது அடியேனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பற்றி சுருக்கமாக விண்ணப்பம் பண்ணுகிறேன். அடியேன் உள்ளான், இதுதான் அடியேனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. அடியேன்னாலே எல்லாருக்கும் தெரியும், உள்ளான்னாலும் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த தலைப்பிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று உங்களுக்கு தோணலாம். நிறைய அர்த்தங்களை இந்த தலைப்புக்குள்ளேயே பொதித்து நம்முடைய ஆச்சாரியர்கள் அனுகிரகித்துள்ளார்கள். இந்த பாசுரம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் 8ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழியில் தொடக்கத்தில் இருக்கிறது. ஒருவன் அடியேன் உள்ளான் என்றும் அடியேன் உள்ளான் என்றும் முதல் பாசுரத்திலையும் 2வது பாசுரத்திலையும் அடுத்தடுத்து வருகிறது. அதுதான் இங்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது என்ன சந்தர்ப்பம், இடஞ்சொட்டி பொருள் விளக்குகன்னு தெரிய வேண்டாமா? நம்ம சின்ன வயசில் படிக்கும்போதே வினாத்தாளில் இது ஒரு கேள்வி வரும், இடம் சுட்டி பொருள் விளக்குக. அதை போல அடியேனுள்ளான்னு தலைப்பு போடப்பட்டிருக்கே, இடம் சுட்டி பொருள் விளக்குக அப்படிங்கிறத முதல்ல விண்ணப்பம் பண்ணுகிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி அடியேன் சொல்லும்போது மாதா பிதா யுவதயஸ்தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தனா இந்த ஸ்லோகத்தை விண்ணப்பம் செய்தேன். இது பரமாச்சாரியரான சுவாமி ஆளவந்தார் யாமுனாச்சாரியருடைய ஆசிரியமான ஸ்லோகம். மாதா பிதா யுவதயः தனயாः விபூதிः சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேஹே வகுலாபிராமம். ஆளவந்தார் நமக்கெல்லாம் சொல்றார். தன்னுடைய சிஷ்யர்கள்னு யார் இருந்தாலும், அதாவது ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள், அவர்களுடைய திருவடி சம்பந்தம் வேணும்னு ஆசைப்படுறவர்கள், அவர்கள் எல்லாருக்குமே சுவாமி நம்மாழ்வார் தான் எல்லா உறவுமாக இருக்க வேண்டும். அம்மாவா இருக்கணும், அப்பாவா இருக்கணும். மாதா பிதா யுவதயா மனைவி போன்ற மிக நெருக்கமான பொருள். மாதா பிதா யுவதயா தனயாக குழந்தைகள். விபூதிஹி சொத்து செல்வம். எதேவ நியமேன மதன்வயானம் மக்களாக இருக்கட்டும், சொத்து அச்சித்து பதார்த்தமாக இருக்கட்டும், ஆளாக இருக்கட்டும், இல்லை மற்ற சொத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே அததாக இருக்கக்கூடாதான். நம்ம தாயோ
தந்தையோ மனைவியோ கணவனோ மக்களோ சொத்து பத்தோ இத்தனை என்னென்ன நன்மை செய்யுமோ அதெல்லாம் சுவாமி நம்மாழ்வார் தான் நமக்கு செய்வார். அவரையே தாயாகவும் தந்தையாகவும் கொள்ள வேணும். எல்லா உறவும் அறவரேன்னு இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இது எங்கிருந்து வந்ததென்னால், மதுரகவியாழ்வார் அப்படித்தானே பாடினார். தன் கண்ணின் சிறுத்தாம்பில் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியேன்னு பாடினார். அன்னையும் நம்மாழ்வார் தான், அத்தனான தந்தையின் நம்மாழ்வார் தான். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான். ஆக ஒன்று புரிகிறது, ஆழ்வார் தாய் தகப்பனாரை போல நமக்கு நல்லது செய்வார். இது இவர்கள் சொன்னது மட்டுமல்ல, ராமானுஷரே அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார். உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீணிலத்தோர் அரிதரன் என்னவி ராமானுஷன். ராமானுஷர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி நடத்தி காட்டினாராம்? எல்லாமே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிதான். உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும், மாதா பிதாக்களாக இருக்கட்டும், சிறந்த ஆச்சாரியனாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், வெறிதரு பூமகள் நாதனும் என் பகவானாகவே இருக்கட்டும், எல்லாமே எதுவாக கொள்ள வேண்டும்? நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே. நான் சுவாமி நம்மாழ்வார் பாடிய செந்தமிழ் ஆரணம் அவருடைய திவ்ய பிரபந்தங்கள். அதைத்தான் எல்லாமாக கொள்ள வேண்டும். ஆச்சாரியனான ஆள வந்தாரோவென்னால் நம்மாழ்வாரை எல்லா உறவுமாக கொள்ளணும்னு சொல்றார். மதுரகவி ஆழ்வாரும் அன்னையாய் அத்தனாயின் நம்மாழ்வார தாயும் தந்தையுமா சொல்லுகிறார். ஆனால் ராமானுஜரோ நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழியே தாயும் தந்தையுமாக சொல்லுகிறார். இவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஆழ்வார தந்தை தாயின்னு கொண்டாடுகிறார்கள். ஆழ்வார்களுடைய பாசுரத்தை தந்தை தாயின்னு கொண்டாடுகிறார்கள். அது எதனாலேன்னு பார்த்தால், அவர்கள் வாழ்க்கையா இருக்கட்டும், அவர்கள் பாசுரத்தில் இருக்கிற உபதேசமா இருக்கட்டும், அது எதனுடைய உபதேசம்? எதை பற்றி சொன்னார்கள்? வேத மாதா, வேதத்தையே தான் தமிழாக்கி கொடுத்தார்கள். வேதத்தை பற்றி சொல்லும்போது மாதா பித்ரு சஹசிரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம் என்று சொல்லுகிறோம். அப்பா அம்மா ஒரு 1000 பேர் தராசு எடுத்துப்போம், தட்டு ஒரு தட்டில் 1000 அப்பா அம்மாவை வைப்போம். அதே போல் இந்த பக்கத்தில் வேதம்ங்கிற மாதாவை வைத்தால் இந்த 1000 பேர் இருக்கிற தட்டும் தாழும். அது சுமாரான தட்டு. ஆனால் இதோ நம்முடைய வேதம்ங்கிற தாயார் இருக்கிற தட்டு தான் உயர்ந்திருக்கும். அதனால வேதம் ஒரு பெற்றோர் நமக்கு எவ்வளவு வாத்சல்யத்தோடும் எத்தனை அன்போடும் பாசத்தோடு நம்ம நடத்தி நல்வழிப்படுத்துவார்களோ அத்தனை நன்மை வேதங்கள் நமக்கு செய்யும். அனந்தாவை வேதாக. ஆனால் என்ன ஒன்று சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது? அளவிறந்ததல்ல, அளவுக்கே உட்படாது. அளவுக்கு உட்படாத போகும் போகும் படிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு சாக்கையிலையும் எத்தனை ஆயிரக்கணக்கான பஞ்சாதிகள். அதனால் அவ்வளவு சுலபத்தில் நமக்கு கைக்கு படாது, வசத்துக்கு படாது. அப்பா அம்மாவை போல அன்பு காட்டும், ஆனால் அளவுக்கே உட்படாது, நெருங்க முடியாது. இந்த குறை தீரத்தான் வேதத்தையே நம்மாழ்வார் தமிழாக்கினார். அவரே பெற்றவராக இருந்தார். திருவாய்மொழியும் பெற்றவர்களாட்ட நம்மிடத்தில் அன்பு காட்டும். ஆனால் ஒரு வித்தியாசம், 1102 பாசுரங்கள் தானே. வேதங்களை போல அனந்தம் அப்படின்னு ஓஞ்சு போய் உட்கார வேண்டாம், கை ஓய வேண்டாம். 1102 பாட்டு தான், அதுவும் வேண்டாம். ஒரு 10 100 பாட்டு தெரிஞ்சிக்க மாட்டோமா? வேண்டாம். ஒரு பதிகம், ஒரு திருவாய்மொழி 11 பாசுரம் சொல்ல வேண்டாமா? வேண்டாம். ஒரே ஒரு பாசுரம் சொல்ல மாட்டோமா? எந்த பாசுரத்தை சொன்னாலும் அதது அனுபூதாம்சம், எதை அனுபவித்திருக்கிறோமோ அது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவு வேணும்னாலும் இருக்கட்டும். எத்தனை தான் நம்ம வேதத்தை சொன்னாலும் அது பரம பாவனமாக இருக்கும், ரொம்ப தூய்மையானது, நம் பாபங்களையெல்லாம் தொலைக்க வல்லது. ஆனால் பரம போக்கியமாக இருக்குமா, இனிமையாக இருக்குமான்னு கேட்டால் அவ்வளவு சொல்ல முடியாது. ஆனால் ஆழ்வார் பாசுரம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம், பக்தர்களுக்கு அமிர்தமாக இருக்கும். இது ஆழ்வாரே சொல்றார். தொண்டர் கமுதுண்ண சொல்மாலகள் சொன்னேன். நான் பாடுறது என்னுடைய தொண்டர்களுக்கு அமுதமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஆக ஒன்று புரிந்து விட்டது, வேதம் பெற்றோரை போல நல்லது செய்யும், நம்மாழ்வாரும் பெற்றோரை போல நல்லது செய்வார், அவருடைய திருவாய்மொழியும் பெற்றோரை போல நல்லது செய்யும். எல்லாரும் செய்யறதும் ஒன்னே தான். எல்லாரும் நம்மிடத்தில் வாத்சத்துவத்தோட பகவானை நமக்கு அறிவிக்க வேணும், ஆத்ம ஞானத்தை ஏற்படுத்த வேணும்.
பரமாத்ம ஞானத்தை கொடுக்க வேணும். அது கொடுத்து விட்டால் அதை விட ஒரு பெத்தவன் செய்யறதுக்கு நல்ல விஷயம் இல்லையாம். இதிலிருந்து சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா அம்மா நமக்கு நல்லது செய்யறது, நாம நம்ம குழந்தைகளுக்கு நல்லது செய்யறதுனால் ஆத்ம ஞானத்தை போதித்து பக்தியை வளர்த்து கொடுத்து பெருமானிடத்தில் இப்படித்தான் நடந்துக்கணும், பகவான் இத்தனை தூரம் நமக்காக பண்ணியிருக்கார், இந்த உண்மையை நாம புரிய வச்சுட்டாலே பெற்றவர்களா நம் கடமை ஆற்றினவர்கள் ஆகவும். ஆனால் அதை தவிர என்னென்னமோ செய்கிறோமே, சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், பேரம்பேத்திகள் எல்லாரையும் பார்த்துக்கிறோம், அப்படியே கூடவே இருந்து ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறோம். எல்லாம் செய்தாலும் பக்தியை வளர்த்து கொடுக்க வேண்டும். இதுதான் திருமந்திரம், இதுதான் துவயம், இதுதான் சரமஸ்லோகம், இதுதான் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள். இந்த உண்மையை நாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னால் அது காலா காலத்துக்கு நிற்கும். அது இன்று மட்டுமல்ல, எந்த காலத்துக்கு நிற்கும். அவர்கள் அதை வாழையடி வாழையாக வளர்த்து கொள்வதற்கும் உதவும். இதுக்குத்தான் எல்லாருக்கும் தலைவரான சுவாமி நம்மாழ்வார் சரணாகதி சாஸ்திரமாகவே ஆச்சரியமான தன்னுடைய திவ்ய பிரபந்தங்களை பாடியிருக்கிறார். ஆக முதல் விஷயம் பார்த்துனுட்டோம், வேதங்கள் தாய் தந்தையரை போல நல்லது செய்யும். அந்த வேதங்களே தமிழாக பிறந்தன. அதை பெற்றவர்களும் ஆழ்வார்கள் தான். ஆழ்வார்களும் பெற்றோரை போல நமக்கு நல்லது செய்வார்கள். ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் நமக்கு அத்தனை நல்லதையும் செய்யும். இது உண்மை. ஆனால் ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற நூலிலே சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்து சாதிக்கிறார். அதை முதல்ல என்னன்னு விண்ணப்பிக்கிறேன். அதிலிருந்து அடியேன் உள்ளான்கிறது எப்படின்னு போவோம். வேதங்கள் எல்லாம் சிறப்பானவை. ஆனால் அவற்றுடைய நோக்கு எதில் இருக்கும்? நம்ம சரீரத்தில் இருக்கும். நீ எப்படி பிறந்திருக்கே, உன் வர்ணம் என்ன, உன் ஆசிரமம் என்ன, நீ எதை தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ்கிறாய், அதன்படிக்குத்தான் உனக்கு பாக்கியம். கர்மயோகத்தை எப்படி செய்ய வேண்டும், ஞானத்தை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும், அவரவர்கள் அனுஷ்டானம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்தையும் வேதம் ரொம்ப விளக்கமாக சொல்லும். சரீரத்தாலே பேர். நீ எப்படி பிறந்திருக்கிறாயோ அதன்படிக்கு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், அதன்படிக்கு வாழ வேண்டும். இதுதான் உன்னுடைய தர்மம் அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிடும். புனிதமாக நம்மளை ஆக்கிடும், தூய்மையானவர்கள் ஆக்கும். இது வரைக்கும் செய்யும். ஆனால் அதை தாண்டி ஆத்மாவை பற்றி ரொம்ப நோக்கோடு பேசுமானால் ஓரளவுக்கு செய்யும். ஆத்மாவை பற்றி நிச்சயம் சொல்லும், சொர்க்கத்தை பற்றியும் சொல்லும், மோட்சத்தை பற்றியும் சொல்லும். ஆனால் எதனால் நாம் மோட்சத்தை அடையணும்னு சொன்னால் இந்த சரீரம் என்ன பிறவி நீ எடுத்திருக்கிறாயோ அது கொண்டு செய்ய வேண்டும். இதைத்தான் பழுதிலா ஒழுகல் ஆறு வேணும்னு சொல்லுவார்கள். இது தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாசுரம், திருமாலையில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பழுதிலா ஒழுகலாத்து பலசது பேதிமாரில் இழிகுலத் தவறுகளேனும் எம் அடியார்களாகில் தொழுமி நீர் கொடுமின் கொள்மின் என்ன நின்னோடு மொக்க வழிபட வருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானேன்னு பாசுரம். பழுதிலா ஒழுகல் ஆறு. பல பல பிறவிகள் பிராமணர்களாக பிறந்து வேதத்தை எல்லாம் பூர்ணமாக அத்தியனம் பண்ணி ஆச்சார அனுஷ்டானத்துக்கு குறைவில்லாமல் வாழணும். இப்படி இருந்து கொண்டிருந்தால் வேதமும் நமக்கு உதவும், நாமும் வேதத்தை கொண்டு உபாயத்தை அனுஷ்டித்து மோட்சத்துக்கு போகலாம். பழுதில்லாத ஒழுகல் ஆறு. தந்தை தந்தை தந்த தந்தைக்கு முந்தை அடுத்தடுத்த பிறவி இப்படி வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் இப்படி இருக்கணும். அதனாலே வேதத்துக்கு நிறைய நோக்கு. சரீரத்தில் இந்த உடம்பு ரீதியாக எப்படி பிறந்திருக்கிறோம்னு நோக்கு, அதன்படி வாழணும்னு சொல்லும். ஆனால் அது காலப்போக்கில் பொருந்துமா, அதை அப்படியே பார்த்து விட முடியுமானால் அது எத்தனை பேருக்கு அமையும்னு தெரியாதே. ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட பிறவி கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு பழுதிலா ஒழுகலாறு இருக்கலாம். அப்போ அவர்கள் மட்டும்தான் முக்தி அடைய முடியுமா? மற்ற பேருக்கு அதுக்கு யோக்கியதை கிடையாதனால் யோக்கியதை உண்டு. அதற்காகத்தான் பகவானை யோசித்து வேதங்களை எல்லாம் கடைந்தார். இப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாமே. இது ஒரு தயிர் தாழி, இது ஒரு தயிர் பானை, இது ஒரு தயிர் பானை. அதுலேருந்து மெதுவாக நான் கடையறதுக்கு ஆரம்பிக்கிறேன். இங்கிருந்து கொஞ்சம் வெண்ணெய் திரட்டினேன், இதிலிருந்து வெண்ணெய் திரட்டினேன், இதிலிருந்து வெண்ணெயை திரட்டினேன், 3 வெண்ணையும் கலந்தேன். ரொம்ப நல்லா ஆச்சரியமான ஒரு வெண்ணெய் கிடச்சிது. அதே போல பெருமானும் 3 தயிர் தாழிகளை கடைகிறார். ருக்வேதம்ங்கிறது ஒரு பானை, யஜுர்வேதம் ஒரு பானை, சாமவேதம் ஒரு பானை. அதுலேருந்து கடைஞ்சு கடைஞ்சு ஆ உ மா என்கிற 3 எழுத்துகள் பிறக்கின்றன. அந்த 3 எழுத்தையும் கோக்கிறார், அந்த 3ஐயும் சேர்க்கிறார். சேர்த்தா ஓம் அப்படிங்கிற பிரணவம் ஏற்பட்டது. பிரணவத்தை முதல் எழுத்தாக வைத்து அதற்கு பின்னால் நமஹா, கடைசியா நாராயணாய. ஓம் நமஹா நாராயணாய என்கிற திருமந்திரம்.
எட்டெழுத்து மந்திரத்தை பெருமான் ஏற்படுத்தி இது வேதத்துக்கெல்லாம் சாரமாக இருக்கட்டும், இது வேதாந்தத்துக்கே தாத்பரியமாக இருக்கட்டும், வேதாந்தங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிலேருந்து திரட்டி எடுக்கப்பட்டது தானே. பால் எவ்வளவு இருக்கும்? 4 படி. அதை காய்ச்சி எடுத்து வெண்ணெய் திரட்டி நெய்யாக்கினா எவ்வளவு கிடைக்கும்? 2 படி. அதுலேருந்து சுண்டை காய்ச்சித்தானே எடுப்போம். பாலையே காய்ச்சுட்டால் தண்ணீர் படுமே. அதை போல வேதத்தை எல்லாம் சுண்டை காய்ச்சி அ உ ம என்கிற 3 எழுத்துக்களை எடுத்து அதை ஓம்ங்கிற பிரணவமாக்கி அதை 3 பதங்களாக்கி ஓம் ஓமித்யக்ரே வியாஹரேது நம இது பశ్చాத் நாராயணாயத்யுபரிஷ்டாத் ஓமித்யேகாட்சரம் நம இது 2 அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி என்று ஓம்ங்கிற ஓரெழுத்து, நமஹாங்கிற 2 எழுத்துகள், நாராயணாயங்கிற 5 எழுத்துகள், ஆக மொத்தம் 8. இந்த 8 எழுத்துகளுக்குள்ளே வேதாந்தார்த்த அத்தனை அடக்கமாம். ரிச்சா யஜூகும்ஷி சாமானி ததைவ ஆதர்வணானிச்ச சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் யச்சான்னதபி வாங்மயம். இது ஒரு அழகான பிரமாண வாக்கியம். ருக்கு, யஜுசு, சாமம் என்னென்ன வேதம் எங்கெங்க உண்டோ மொத்தம் இந்த 8 எழுத்துக்குள்ளே அடக்கம். அதில் முதல்ங்கிறது ஓம், அடுத்தது நமஹா, அடுத்தது நாராயணாய. இந்த திருமந்திரத்தை தான் பகவான் நரநாரணனாய் உலகத்தர நூல் சிங்காமை விருத்தான். இதை திருமங்கியாழ்வார் தம் பெரிய திருமொழியில் பாடுகிறார். நரநாரணனாய் பதரிகாசிரமத்திலே ஸ்ரீமன் நாராயணன் தானே நாராயணனாக ஆச்சாரியன், தானே சிஷ்யன், அதான் நரன், தானே சிஷ்யனாக இருந்து திருமந்திரத்தை உபதேசம் செய்தார். எதற்காக? இது வேதம், அதிலிருந்து திரட்டி எடுக்கப்பட்ட திருமந்திரம். இந்த 2த்துக்கும் பெரிய வாசி, நிறைய வித்தியாசம் உள்ளது. வேதம்னு சொல்லும்போது ஒரு சிலருக்கு மட்டும், திருமந்திரம்னு சொன்னால் அனைவருக்கும். வேதம்னு சொல்லும்போது சரீரத்தில் நோக்கு, திருமந்திரம்னு சொன்னால் ஆத்மாவில் நோக்கு. வேதம்னு சொன்னால் பழுதிலா ஒழுகல் 6 வேணும், ஆனால் திருமந்திரம்னு சொன்னால் இல்லை, ஈடுபாடு, மனமுடையீர் என்கிற ஸ்ரத்தையே போரும். மனத்தில் ஈடுபாடு இருக்க வேண்டும், செய்யும் செயலில் ஸ்ரத்தை இருக்க வேண்டும். அது தவிர எப்படி பிறந்தேன், எங்கு வளர்ந்தேன், அந்த கேள்விகளுக்கெல்லாம் இடம் கிடையாது. யாரும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ளலாம். ஆண் பெண் வேறுபாடு கிடையாது, பிராமண அப்பிராமண வித்தியாசம் கிடையாது, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், ஒரு வேறுபாடு இல்லாமல் ஆச்சாரியனிடத்தில் போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொண்டு திருமந்திர உபதேசத்தை பெற்றுவிடலாம். இதெல்லாம் வேதத்துக்கு நடக்குமா? அது அதிகிருத அதிகாரம், இன்னன்னார் இப்படித்தான் கற்க முடியும். ஆனால் திருமந்திரம் சர்வாதிகாரம், எல்லாருக்கும் அதில் அதிகாரம் உண்டு. இதை பெருமானே ஏற்படுத்துகிறார். இந்த திட்டம் நாம யாரோ செஞ்சு விட்டதில்லை, பெருமானே பார்த்து இதெல்லாம் வேதம் இன்னென்ன காலத்துக்கு இன்னன்னாருக்கு இருக்கட்டும். அதனுடைய சாரம், வேத சாரம், வேத தாத்பரியமாக எல்லாருக்குமாக திருமந்திரம் இருக்கட்டும் என்றெடுத்தார். திருமந்திரத்தில் சில சந்தேகங்கள் வந்தன, துவயத்தால் விளக்கினார். துவயத்தில் சில சந்தேகங்கள் வந்தன, சரமஸ்லோகத்தால் விளக்கினார் என்றும் சொல்லலாம். அல்லது திருமந்திரம்ங்கிறது மந்திர ரகசியம்னு சொல்லப்படும். இது நாயனாரே சொல்லும்போது இவற்றுக்கு மந்திர விதி அனுசந்தான ரகசியங்களோடே சேர்த்தின்னு சாதித்தார். மந்திர ரகசியம், விதி ரகசியம், அனுசந்தான ரகசியம்னு சொல்லுவார்கள். மந்திர ரகசியம்ங்கிறது தான் திருமந்திரம், 8 எழுத்து மந்திரம். விதி ரகசியம், மந்திரம்னா உங்களுக்கு தெரியுமே, திருமந்திரம், அதுதான் அஷ்டாட்சர மந்திரம். நமஹா நாராயணாயான்னு இருக்கிறது மந்திரம். விதி, நீ என்னை சரணமாக பற்று என்று கண்ணன் விதிப்பது, அதான் சரமஸ்லோகம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. இது பெருமான் விதிக்கிறார் இல்லையா, சரமஸ்லோகத்தை தான் விதி ரகசியம்னு சொல்லுவார்கள். மொத்தம் 3 தானே ரகசியங்கள், திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம். அதில் முதல் திருமந்திரம் மந்திர ரகசியம், கடைசி சரமஸ்லோகம் விதி ரகசியம், அனுசந்தான ரகசியம். வாயார சொல்லிக்கொண்டு பெருமான் திருவடிகளில் சரணாகதி பண்ணணுமே, அதை சொல்லுவது தான் துவயம். அதனால இப்படி இந்த 3ம் பிறந்தன. முதல்ல ஓம் தோன்றிற்று, நமஹா நாராயணாகிற்று, திருமந்திரம் துவயம், துவயம் சரமஸ்லோகம், இவை ரகசியத்திரயம்னு பேர் பெற்றன. ஒரு பக்கம் வேதம் வேதாந்தம், மற்றொரு பக்கம் ரகசியத்திரயம்.
ஆழ்வார்களுக்கு முக்கியமான பணி காத்திருந்தது. அதிலும் சிறப்பாக சுவாமி நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களை பாடினார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று 4 பிரபந்தங்கள். இந்த 4 வேதங்களுக்கு சமம். ரிக்வேதத்துக்கு சமமா திருவிருத்தம் பாடிவிட்டார். அதற்கப்புறம் திருவிருத்தம், திருவாசிரியம். யஜுர்வேதத்துக்கு சமமா திருவாசிரியம் பாடிவிட்டார். அப்புறம் அதர்வண வேதத்துக்கு சமமா கடைசி, அதாவது பெரிய திருவந்தாதி பாடினார். சாமவேதத்துக்கு சமமாக திருவாய்மொழி பாடிவிட்டார். 4 வேத சமமா 4 திவ்ய பிரபந்தங்களை பாடினார். அப்படின்னா உடனே உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்? வேதத்துக்கு சில கஷ்டங்கள் எல்லாம் சொன்னீரே, அதெல்லாம் நம்மாழ்வாருடைய 4 திவ்ய பிரபந்தத்துக்கும் உண்டா? வரக்கூடாது இல்லையா? அப்படின்னா அதுக்கு சம்ஸ்கிருத வேதமே இருந்து விட்டு போகலாமே. சம்ஸ்கிருத வேதத்தை தமிழாக்கினார்னு மட்டும்தான் பெருமையானால் அது போதாது. அதை விட என்ன வேணும்? சரீரத்தில் நோக்கை மாற்றி ஆத்மாவில் நோக்காக்கினார். ஒரு சிலருக்கு இருந்ததை மாற்றி எல்லாருக்குமாக ஆக்கினார். பழுதிலா ஒழுகல் 6 அது வேண்டாம், போதாதென்று மனமுடையீர் என்கிற ஸ்ரத்தையே அமைத்தார். அளவுக்குட்படாதது என்பதிலிருந்து அளவுக்கு உட்படுத்தினார். இந்த பெருமைகளெல்லாம் ஆழ்வார் பாசுரத்துக்கு உண்டா? உண்டு. வேத சமம்னு மட்டும் சொன்னா இந்த பெருமை வருமா? வராது. வேத தாத்பரியம், வேத சாரமான திருமந்திரத்வயம் சரம ஸ்லோகம், அதைத்தான் இவ்வளவு நேரம் பார்த்துருக்கோம். அந்த ரகசியத்திரயத்தை விளக்குவதற்குத்தான் சுவாமி நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்கள் பாடினார். 4 வேதத்தை விளக்க 4ங்கிறத புரிஞ்சுனுட்டோம். இனி அடுத்த நிலை போவோம், படி தாண்டுவோம். ஒரு படியை தாண்டி அடுத்த படி போவோம். இனி ரகசியத்திரயத்தை விளக்குவதற்காகத்தான் சுவாமி நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்கள் பாடினார். அதுல திருமந்திரத்தை விளக்குவதற்கு முதல் 2, அதாவது திருவிருத்தம், திருவாசிரியம். ஓம் நமஹ நாராயணாய, அதுல ஓம் நமஹா அப்படின்னு முதல் 2 பதங்கள், அதை திருவிருத்தத்தாலே விளக்கி விட்டார். நாராயணாயங்கிற 3வது பதம், அதை திருவாசிரியத்தாலே விளக்கினார். கடைசியா பெரிய திருவந்தாதி சரமஸ்லோகத்துக்கு விளக்கம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வரஜாங்கிற சரமஸ்லோகம், அதை பெரிய திருவந்தாதியால விளக்கினார். திருவாய்மொழி துவயத்தினுடைய அற்புதமான விளக்கம். துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்னது சார சங்கிரகத்திலேன்னு நாயனார் சாதிக்கிறார். அதனாலே துவயார்த்தம்னாலே துவய மகாமந்திரத்தினுடைய பொருளே சரணாகதி. அந்த சரணாகதி தான் தீர்க்க சரணாகதிங்கிற திருவாய்மொழி. இப்ப அடுத்ததை தெரிஞ்சுருக்கோம். திருமந்திரத்வயம் சரமஸ்லோகத்தை விளக்குவதற்காக நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்கள் பாடினார். 2 கிடைச்சுடுத்தே. ஒரு பக்கம் 4 வேதத்தை விளக்க 4ன்னு பார்த்தோம். இன்னொரு பக்கம் 3 ரகசியங்களை விளக்குவதற்கு 4ன்னு பார்த்துட்டோம். அதனால என்ன பெருமை கிடைச்சது? ஒரு பக்கம் வேதத்திற்கு இருக்கிற சீர்மையும் கிடைத்து விட்டது. மற்றொரு பக்கம் வேதத்துக்கு சில கஷ்டங்கள், குறைபாடுகள்லாம் பார்த்தோமே, அது எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. அந்த குறைபாடெல்லாம் இல்லை. ஏன்? அந்த குறைபாடுகள்லாம் ரகசியத்திரயத்துக்கே கிடையாது. எல்லாருமே கற்கலாம். பஞ்சம்ஸ்காரம் பண்ணிக்கொண்டால் போதும். சரீரத்தில் நோக்கம் இல்லை, ஆத்மாவில் தான் நோக்கு. இந்த பெருமைகளெல்லாம் ரகசியத்திரயத்துக்கு இருந்ததா? அது அத்தனையும் ஆழ்வாருடைய பாசுரத்துக்கும் உண்டு. ஆகவே வேத வேதாந்தத்தினுடைய பெருமை, அதற்கு நிற்கிற அனாதித்வம், அதற்கு பெருமான் கொடுத்திருக்கிற சீர்மை எல்லாம் ஆழ்வார் பாசுரத்துக்கு உண்டு. அதே சமயத்தில் திருமந்திரத்வயம் சரமஸ்லோகத்துக்கு உண்டான பொது உடைமை, எல்லாருக்குமாக அது கொடுக்கும், யாருக்கும் பயன் தரும், அளவுக்குட்பட்டு இருக்கும். இந்த பெருமைகள்லாம் ஆழ்வார் பாசுரத்தை வந்து அடைந்தன. ஆக மொத்தத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பெற்றோர் நமக்கு எத்தனை ஆசையோடு செய்வார்களோ, எளிதா நமக்கு கற்றுக் கொடுப்பார்களோ, எல்லாருக்குமா சமமா செய்வார்களோ, அதே போல நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் அப்படி எல்லாருக்குமாக இருந்தபடியால் தான் மாதா பிதா யுவதயான்னு நம்மாழ்வாரை கொண்டாடினார்கள். உரு பெரும் செல்வமும் தந்தையின் தாயும் உயர் குருவும் என்று சுவாமி ராமானுஜர் திருவாய்மொழியை கொண்டாடி காட்டியிருக்கார். இப்போ ஓரளவுக்கு இது ஏன்கிறது தெரிஞ்சதா? திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகத்தின் விளக்கம். அதிலே திருமந்திரத்தினுடைய இன்னென்ன திவ்ய பிரபந்தம்னு சொன்னேன். திருவிருத்தம், திருவாசிரியம்னா திருமந்திரத்துக்கு விளக்கம். துவயம்னால் திருவாய்மொழி தான் அதை விளக்கிற்று. சரமஸ்லோகத்தை பெரிய திருவந்தாதி விளக்கிற்றுன்னு சொன்னேன். அப்படின்னா அது மட்டும்தான் அந்த பிரபந்தத்தில் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். அப்படின்னால்
திருமந்திரத்துக்கு திருவிருத்தம் திருவாசிரியம் விளக்கம்னு சொன்னீரே, அப்படின்னா திருவிருத்தத்தில் துவயத்தினுடைய அர்த்தம் துளி கூட இருக்காதா? சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தமே இருக்காதா என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி வச்சுக்க வேண்டாம். பிரதானமாக நிறைய அதை சொல்லித்துன்னு அர்த்தமே தவிர ரகசியத்திரயத்தினுடைய அர்த்தமே ஒவ்வொரு திவ்ய பிரபந்தத்திலையும் உண்டு. திருவிருத்தத்திலையும் திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் 3 உண்டு. திருவாசிரியத்திலையும் திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் 3 உண்டு. திருவாய்மொழியில் நிச்சயமாகவே 3 உண்டு. பின் துவயத்தினுடைய விளக்கம்னு சொன்னீரேனால் நிறைய இருக்கக்கூடியது துவயத்தினுடைய விளக்கம். அதுக்குன்னு மற்றதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்படி பார்க்கலாமே. ஒரு திவ்யதேசத்துக்கு போகிறோம். இந்த பெருமாள்கிட்ட என்ன குணம் தெரியாது? பேரழகர், சுந்தரத்தோளுடையான். அழகர் அப்படின்னா சௌந்தர்யம், லாவண்யம். திருக்குறுங்குடி நம்பிய சேவைக்கு போகிறோம், இப்பேற்பட்ட லாவண்யம். அழகரை சேவைக்கு போகிறோம், என்ன அழகு. அழகுன்னு சொன்னதுக்காக அழகர் மோட்சம் கொடுப்பறா மாட்டாரா? அழகர் சர்வ ஜகத்துக்கும் காரணமா இல்லையா? காரணத்துவம்னு ஒரு குணம், சர்வ வியாபகத்துவம்னு ஒரு குணம், மோட்சத்தை கொடுக்கிறவர் மோட்சப்பிரதத்துவம்னு ஒரு குணம், அழகுன்னு ஒரு குணம். அழகுங்கிறது கள்ளழகர்கிட்ட இருக்கிறதுக்காக மற்றதெல்லாம் இல்லேன்னு ஆக போகிறதில்லை. அங்கே அவரிடத்தில் பிரதானமாக அதை சேவித்து கொள்ளலாம். இப்படியே சொல்லுவோமே. திருப்பாணாழ்வாருக்கு அரங்கத்தில் ஈடுபாடு, தொண்டரடிப்புடி ஆழ்வாருக்கு திருவரங்கத்தில் தான் ஈடுபாடு. அதே குலசேகர ஆழ்வார்னா ராமன் ராமன் ராமன்னே பாடுவார். இப்படின்னு எழுதி வச்சிருக்கார்கள். அப்படின்னால் குலசேகர ஆழ்வாருக்கு ஸ்ரீரங்கத்தில் ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தமா? இல்லை திருப்பாணாழ்வார் ராமனை பிடிக்காதுன்னு அர்த்தமா? ரெண்டுமே இல்லை. அவரவருக்கு ஓரிடத்தில் அதிக ஈடுபாடுங்கிறதுனாலே மற்றது இல்லேன்னு வச்சுனுடவே கூடாது. அதே போல திருமந்திரத்வயம் சரமஸ்லோகம் 3 எல்லா திவ்ய பிரபந்தத்திலும் இருக்கும். பிரதானமாக சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் துவயம் விளக்கப்பட்டிருக்கும். அது தவிரவும் மற்ற 2 ரகசியங்களும் நிச்சயம் இருக்கும். அந்த ரகசியத்திலே திருமந்திரத்தில் 2 முக்கியமான சொற்கள். அந்த சொற்களை விளக்குவதற்கு வந்ததுதான் அடியேன் உள்ளான் என்கிற இந்த 2 சொற்கள். அடியனுக்கு நீ கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அடியேன் உள்ளான்னு விண்ணப்பம் பண்ணேன். அடியேன் ஒரு சொல், உள்ளான் ஒரு சொல். இந்த 2 எதிலிருந்து விளக்கம் பார்த்து கொள்ளலாம்? பாசுரம் என்னன்னு சொல்கிறேன். 8ஆம் 10 8ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலே சாதிக்கிறார். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் 4 தோழன் குனிசார்ங்கன் ஒன் சங்கதவாள் அழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. அந்த பாட்டினுடைய கடைசி சொற்கள் ஒருவன் அடியேன் உள்ளானே. ஒருவன் பெருமாளை சொல்றார், அடியேன்னு தன்னை சொல்லிக்கிறார், உள்ளான்னு பகவான் தனக்குள்ள இருக்கான்னு சொல்லிக்கிறார். இது முதல் பாசுரத்தினுடைய முடிவா? ஒருவன் அடியேன் உள்ளானே. அடுத்த பாட்டு அந்தாதி பாசுரம். அதனாலே இந்த பாட்டினுடைய கடைசி தான் அடுத்த பாட்டு தொடக்கமாக இருக்கணும். அடியேன் உள்ளான் உடலுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இதுவென் உரைக்கலாம் படியநல்லன் பரம்பரன் கடிசேர் நாற்றத்துள்ளால இன்பத்துன்ப கடிசேர்மை ஒடியா இன்பப் பெருமையோன் உணர்விலும்பர் ஒருவனேன்னு 2வது பாசுரம். அந்த பாட்டினுடைய ஆரம்பத்திலேயும் அடியேன் உள்ளான்னு வருகிறது. இந்த தலைப்பு 2வது பாசுரத்தினுடைய தொடக்க சொற்றொடர் அடியேன் உள்ளான்ங்கிறத வச்சு தான் தலைப்பு. ஆனால் அது புரிய வேண்டுமானால் முதல் பாசுரத்தினுடைய கடைசியிலே ஒருவன் அடியேன் உள்ளான்னு வந்ததே, அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். அதோட தொடர்பு கொண்டு அடுத்த பாசுரத்தினுடைய தொடக்கத்தில் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்ப்போம். சுருக்கமாக முதல்ல திருமந்திரத்தினுடைய அர்த்தத்திலேருந்து கொஞ்சம் பார்த்துப்போம். அது அப்புறம் இந்த இடத்துல சுவாமி நம்மாழ்வார் எப்படி சொல்லியிருக்கார் என்று விண்ணப்பம் பண்ணுறேன். பெருமானுக்கு நமக்கும் இன்றியமையாத தொடர்பு. ஆத்மான்னு சொன்னால் நாம் நடுவில் இருக்கும். இந்த பக்கத்தில் அச்சேதனம், அதான் நம்ம சரீரம். அச்சித்து ஜடப்பொருள், ஞானசூன்யம், அனித்யம். நாம் இந்த கண்டிப்பாக உடம்பை காட்டிலும் நம்ம வேறுபட்டவர்கள். நம்மெல்லாம் ஞானம் இருக்கிறவர்கள். நித்தியமானவர் ஜீவாத்மா. நாம் நடுவில் இருக்கோம். நமக்கு இந்த பக்கத்திலே சர்வேஸ்வரன். அதைத்தான் சித்து அச்சித்து ஈஸ்வரன்னு சொல்லுவோம். சித்து நடுவில் இருக்குது, அச்சித்து ஒரு பக்கம், ஈஸ்வரன் ஒரு பக்கம். தத்வேனயா சித் அச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீர் உதார சந்தரிசயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமஹ முனிவராய பராசராய. இந்த விஷயத்தை சுவாமி ஆளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் அழகா பாடினார். பராசர மகர்ஷி தம் ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே
இதை மூணை பற்றியும் அவ்வளவு தெளிவாக விளக்கியிருக்காருங்கிறார். தத்வேனயா சித்து அச்சித்து ஈஸ்வர தத் ஸ்வபாவ. சித்து அச்சித்து ஈஸ்வரர்கள் 3 பேரை பற்றியும் பராசர மகரிஷி தெற்றன விளக்கினார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் வருகிறது. இப்படி பார்ப்போம். நாம் நடுவில் இருப்போம். சித்து, இந்த பக்கம் அச்சித்து, இந்த பக்கம் ஈஸ்வரன். அச்சித்திலேருந்து நாம் வேறுபட்டிருக்கோம். நம்மிடத்துலேருந்து ஈஸ்வரன் வேறுபட்டிருக்கார். ஈஸ்வரனிடத்துலேருந்து அச்சித்து வேறுபட்டிருக்கு. இந்த 3 ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டவை. தத்துவங்கள் 3 தானே. இதை பற்றி காஞ்சி தேவப்பெருமாள் சொல்லும்போது தர்சனம் பேத ஏவச்சன்னு சாதித்தார். திருக்கச்சி நம்பிகளுக்கு அனுகிரகித்த தேவப்பெருமாள் 6 வார்த்தைகள்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அகமேவ பரந்தத்வம், தர்சனம் பேத ஏவச்ச, உபாயேஷு பிரபத்தி சியாத். அந்த வார்த்தையெல்லாம் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் தர்சனம் பேத ஏவச்ச, தத்துவம் ஒன்றல்ல, தத்துவங்கள் 3. சித்து அச்சித்து ஈஸ்வரன். அதில் நாம தான் சித்து, இந்த பக்கம் அச்சித்து, இந்த பக்கம் ஈஸ்வரன். இந்த ரெண்டுத்துக்கு எப்படி வித்தியாசம் பண்ணுறது? ஏதானும் 2 பேருக்கும் சாமியம் உண்டா? அச்சித்துக்கும் ஜீவனுக்கும் ஒற்றுமை வேற்றுமைகள் எவை? வினாத்தாள் கையில் போட்டு கொடுத்துருவோம். இன்னதுன்னு எழுதிட்டா 10க்கு 10 மதிப்பெண் போட்டுருவோம். இல்லை 100க்கு 100. முதல் கேள்வி என்ன? அச்சித்துக்கும் சித்துக்கும் ஒற்றுமை வேற்றுமை எவை? வேற்றுமை நிச்சயம் தெரியும். கண்ணால் பார்த்துட்டே இருக்கிறது எதெல்லாம் பார்க்குறோமோ, பார்க்க முடிஞ்சது புலன்களால் பிடிக்க முடிஞ்சதெல்லாம் அச்சித்து. புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் ஜீவாத்மா சித்து. பராக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் அச்சித்து, உள்ளே இருக்கிறது ஜீவாத்மா. அச்சேதனத்துக்கு ஜடப்பொருள், ஞானமே கிடையாது, ஞானசூன்யம். ஆனால் சித்தான ஜீவாத்மா ஞானமயமாக இருக்கார், ஞானத்தை உடையவராக இருக்கிறார். கடைசி வித்தியாசம், அச்சித்து அழியும், ஆத்மா சித்து அழிய மாட்டார், நித்தியமாக இருப்பார். இதெல்லாம் வித்தியாசம் தெரிஞ்சு விட்டதா? இதை பற்றி வேதாந்தம் சொல்லும்போது ஞானானந்தமயத்துவம், ஆத்மா எப்படி வேறுபட்டு இருக்கிறார்னால் ஞானமயமாக இருக்கிறார், ஆனந்தமயமாக இருக்கிறார். ஞாத்திருத்துவங்கிறது தான் இந்த ஜீவனுக்கு பெரிய குணம். அப்படின்னா ஞானமுடைமை. என் கண்ணு முன்னாடி இங்கே கடிகாரம் வச்சுருக்கா, இதோ ஒரு புகைப்பட கருவி ஒன்று எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இங்கெல்லாம் விளக்கு வெளிச்சமாக இருக்குது, புஸ்தகம் இருக்குது, மேசை இருக்குது, கரை இருக்குது, இதை திரையெல்லாம் போட்டிருக்கு, எல்லாம் இருக்குது. இது இத்தனையும் கண்ணால் பார்க்க முடியும். சத்தம் காதில் கேட்குறது, புஸ்தகத்தை தொட்டு பார்க்கலாம், மூக்கால் வேணா முகர்ந்து பார்க்கலாம், எது வேணால் செய்யலாம், நாக்கால் சுவைத்து பார்க்கலாம். புலன்களுக்கு எட்டுமானால், இந்திரியங்களுக்கு பிடிக்கப்படுமானால் அதுக்கு ஐந்திரியகம்னு பேர். அதெல்லாம் அச்சேதனம், அதெல்லாம் அழியக்கூடியது. அது எதுக்குமே ஞானம் கிடையாது. ஆனால் ஆத்மா இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவர். கண்ணு காது மூக்கு முதலானவர்கள் அதை தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஜீவாத்மா ஞானமே உருவானவர், ஞானம் உடையவர், ஞான ஆனந்தமயன். எது வேறுபடுத்தும்? அச்சித்திலிருந்து சித்தை எது வேறுபடுத்தும்? ஞானானந்தமயத்துவம். ஞானமயனாய் ஆனந்தமயனாக இருக்கிறார் என்பதை அது வேறுபடுத்தும். இதுக்கு அடுத்தது பார்த்தால் என்ன ஒற்றுமை? அச்சித்துக்கும் சித்துக்கும் வேறுபாடு, வேற்றுமை சொல்லிவிட்டீர். என்ன ஒற்றுமைனால் ரெண்டுமே பெருமானுக்கு அடங்கினதா இருக்கும். அச்சித்தும் பெருமானுக்கு சேஷம், சித்தும் பெருமானுக்கு சேஷம். அவ்வளவுதான். சேஷத்துவம் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் பொது. அச்சேதனமும் சேஷத்துவம் உடையது, சேத்தனான ஜீவாத்மாவும் சேஷத்துவம் உடையவர். இது ரெண்டுத்துக்குமே பொது. ஞானானந்தமயோகி ஆத்மா அதே சமயத்தில் ஞானானந்தமயனாகவே இருப்பார், பரமாத்மாவுக்கு சேஷபூதனாக இருப்பார்னு சொல்லுகிறது. ஆக ஒற்றுமை வேற்றுமைகள் பார்த்தால் ஞானானந்தமயத்துவம் வேற்றுமை, அச்சேதனத்துக்கும் சேத்தனத்துக்கும். சேஷத்துவம் ஒற்றுமை, பெருமானுக்கு சொத்தாக இருப்பார், பெருமானுக்கு உடமையாக இருப்பார். எது? நாம் அத்தனை பேரும் பொருள்கள் அத்தனையும், ஜடப்பொருள்கள் அத்தனையும் அவருக்கு சொத்து, நாம் அத்தனை பேரும் அவருக்கு சொத்து. இது வரைக்கும் நாம் பார்த்துருக்கிறது அச்சித்துக்கும் சித்துக்கும் ஒற்றுமை வேற்றுமை. இனி அடுத்தது ஒரு படி தள்ளி வருவோம். அச்சேத்தனத்தோட சேத்தனத்தை பார்த்துட்டோம். இனி சேத்தனத்திடத்திலிருந்து ஈஸ்வரனிடத்தில் போவோம். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒற்றுமை வேற்றுமைகள் எவை? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் முதல்ல ஒற்றுமை பார்ப்போம். ஞானானந்தமயத்துவம், அதுதான் ஆச்சரியம். ஜீவாத்மாவும் ஞானானந்தமயன், பரமாத்மாவும் ஞானானந்தமயன். நாமும் ஞானமயன் ஆனந்தமயன்,
பரமாத்மாவும் ஞானமயன் ஆனந்தமயன், குறவே இல்லை. அப்படி ஒன்றும் தெரியலையே சுவாமி. 4 நாள் உடம்பு சரி இருக்கிறாப்புல இருந்தால் 5ஆம் நாள் வியாதி வந்துடுறது. உறவுக்காரர்கள் 2 நாள் ஒழுங்காக பேசுகிறாப்புல இருந்தால் 3ஆம் நாள் இவனா நேற்றுக்கு இப்படி பேசினா, ஒழுங்காத்தானே பேசினா, இன்னைக்கும் இப்படி வையறான் அப்படின்னு தோன்றது. நீரானா ஞானமயத்துவம் ஆனந்தமயத்துவம் எல்லாம் சமங்கிறீரே. உலகம் சம்சாரம்னு சொன்னாலே இத்தனை இருக்கேன்னால் அதெல்லாம் கர்மத்தினால வந்த வேறுபாடுகள். இயற்கையில் அதெல்லாம் கிடையாது. பரமாத்மா எப்படி ஞானமயன் ஆனந்தமயனோ, ஜீவாத்மாவும் அதே போல ஞானமயன் ஆனந்தமயன்தான். ஆனால் குறுக்க வந்து கெடுத்தது கர்மா. அனாதி காலமாக கர்மங்களை பண்ணிக்கொண்டே வந்திருக்கிறோம். அதனால் பிறவி எடுக்கிறோம். பிறவி எடுத்த இடத்துல இந்த சரீரத்துக்குள்ளே சிக்கினுட்டோம். சரீரத்தினால தானே உறவு, சரீரத்துக்கு தானே குழு, சரீரத்துக்கு தானே பங்குனி மாதம் வெயில் தாங்கலை. இதெல்லாம் நான் ஆத்மாவுக்காக தாங்க முடியாமல் போயிடுச்சு. எல்லாம் சரீரத்தினால வந்த ஆபத்து தானே. ஆகவே கர்மா, கர்மங்களாலே ஜென்ம, ஜென்மங்கிறதுனாலே சரீரம், அந்த சரீரத்தினால வந்த இன்ப துன்பங்கள் ஆத்மா பேரில் தட்டுகிறது. ஆத்மாவுக்குன்னு பார்த்தா கிடையாது, ஞானமயன் ஆனந்தமயனாக தான் இருப்பார். அதனால்தான் சொன்னேன், பரமாத்மாவும் ஞானமயன் ஆனந்தமயன், ஜீவாத்மாவும் ஞானமயன் ஆனந்தமயன். ஆனால் எங்க வேறுபாடு வந்தது? கர்மத்துக்கு வசப்பட்டு இருக்கிறபடியால் அந்த ஞானமும் ஆனந்தமும் மூடப்பட்டு விடுகிறது. இது விளக்கு போட்டிருக்கா, அந்த விளக்கு என்னாகும், சில சமயம் நம்ம பேரில் ரொம்ப வேகமாக நிறைய அடிக்கும். அப்படின்னா இந்த புகைப்பட கருவி எடுக்கிறச்சே பளபளான்னு ஆகிடும். சாமி மூஞ்சியே ஒழுங்காக தெரியல அப்படின்னுட்டு இந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு வெள்ளை காகிதத்தை கொண்டு வைப்பார், இல்லை ஒரு துணியை கொண்டு மூடுவார்கள். மூடினா அது ஒரு மாதிரி மெதுவாகி ரொம்ப பளிச்சின்னு வெளிச்சம் வீசாமல் மூடிடும். இதே கொஞ்சம் கருப்பு காகிதமாக எடுத்து அந்த விளக்கில் ஒட்டிடுங்க, அந்த வெளிச்சம் வரவே வராது. உள்ள விளக்கில் வெளிச்சம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் மேலே இருக்கிற கருப்பு காகிதம் அது மூடிடுறது. அதுக்குன்னு வெளிச்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது உள்ளே இருக்கு. அதே போல ஆத்மாவுக்கு ஞானம் ஆனந்தம் எல்லாம் உள்ளது. ஆனால் கர்மங்கள்ங்கிற கருப்பு காகிதம் போட்டு மூடிட்டோம். அது மூடினதுனால தெரியல. அந்த மூடியை விலகிட்டோம்னால் பரமாத்மாவுக்கு சமமான ஞானம், பரமாத்மாவுக்கு சமமான ஆனந்தம். ஆகவே ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒற்றுமை கூறுக என்றால் ஞானானந்த மயத்தம், அதுதான் ஒற்றுமை. அப்ப வேற்றுமை கிடையாதனால் நிச்சயம் இருக்கே சேஷத்துவம். ஜீவாத்மா சேஷன், பரமாத்மா சேஷி. அவர் சேஷி தலைவர் சுவாமி, நாம் எல்லாரும் அவனுக்கு தொண்டர்கள், தாசர்கள். தாசபூதாக ஸ்வதசர்வே ஹ்யாத்மான பரமாத்மனஹா. தாசபூதாக ஸ்வதசர்வே, இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் இயற்கையிலேயே பரமாத்மாவுக்கு தாசபூதர்கள். அவர் தான் சுவாமி, நாம் அத்தனை பேரும் தாசர்கள். தாசர்னு பார்த்தால் ஜீவனும் தாசம், அதே போல அச்சேதனம் எல்லாம் தாசம்தான். சுவாமின்னா பெருமான் ஒத்தர் தான். ஞானானந்தமயத்துவம்னு பார்த்தால் பெருமானும் ஞானானந்தமயன், ஈஸ்வரனும் சித்தான ஜீவாத்மாவும் ஞானானந்தமயன். அது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமைகள். ஞானானந்தமயத்துவம் ஒற்றுமை, சேஷித்துவம் சேஷத்துவம், இதுதான் 2 பேருக்கு இருக்கிற வேற்றுமை. ஆக 2 படிக்கட்டு பார்த்துட்டோம். அச்சித்துக்கும் சித்துக்கும் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமை, சித்துக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமை. இனிமே பரமாத்மாவும் அச்சேத்தனமும் எங்கேயான சமமா இருக்குமா என்று கேட்டால் ஞானானந்தமயத்தம்னு பார்த்தாலும் ஒத்து போகாது. ஏன்னா அச்சேதனத்துக்கு ஞானமும் கிடையாது, ஆனந்தமும் கிடையாது. பரமாத்மாவுக்கு ஞானானந்தம் உண்டு, அந்த விஷயத்திலும் வேற்றுமை. சரி, சேஷசேஷி பாவமான ஒன்றா இருக்குமானால் பரமாத்மா சேஷி, அச்சேதன சேஷன், அந்த விதத்திலும் வேற்றுமை. ஆக மொத்தத்தில் ஒற்றுமையை சொல்ல முடியாது போல் இருக்கே. எல்லாத்துலேயும் வேற்றுமையாக இருக்குமோனால் ஒரு விஷயத்தில் ஒற்றுமை சொல்லலாம். வேடிக்கைக்காக சொல்கிறேன், கேட்டுட்டு மறந்து போயிடுங்க. இது அப்படியே ஞாபகம் வச்சுன்னு வீட்டுக்கு போக வேண்டாம். என்ன ஒரு ஒற்றுமை சொல்லலாம்? பரமாத்மாவுக்கு ஒரு குணம், இந்த அச்சேதனத்துக்கு ஒரு குணம். தன்னோட யார் சேர்ந்தாலும் தனக்கு சமமாக ஆக்கிடும், இதுதான் குணம். இந்த உலக விஷயம் எதுவாக இருந்தாலும் நாம் அதிலேயே ஈடுபட்டோன்னு வச்சுங்க. கண்ணால் பார்க்குறதெல்லாம் பின்னாடி ஓடுறது, காதால் கேட்குறது எல்லாத்தையும் மயங்கி போகிறது, தொடு உணர்ச்சி மெத்துன்னு ஒன்று இருந்தால் அதை வாங்கலாமான்னு பார்க்குறது, சுவை நன்னா இருக்குன்னால அத்தையே சாப்பிடலாமா, அது கூடுமா கூடாதா, ஆகான நியமமெல்லாம் பார்க்கறது இல்லை. சாப்பிடு, நாக்குக்கு நன்னா இருக்கா சாப்பிடுறது, இதே வேலையா சுத்திரமா. அதனால் அச்சேதனத்துக்கு ஒரு குணம், ரொம்ப தப்பான குணம், துர்குணம். குணம்னா நல்ல குணம் இல்லை,
யாரு தன்னோட சம்பந்தப்பட்டாலும் தனக்கு சமமா அறிவில்லாத ஞான சூன்யமா ஆக்கிடும். இதுதான் அச்சேதனத்தின் வேறு. பரமாத்மாவும் அதே மாதிரி யார் தன்னோட சம்பந்தப்பட்டாலும் தனக்கு சமமா ஆக்கிடுவார். மோட்சத்தை கொடுத்து உயர்ந்த இடத்துக்கு கூட்டின்னு போய்டுறாரு. நாம ஒண்ணுமில்லாத சாமானியர்கள், நாம போய் பெருமாள் திருவடியில சரணம்னு பற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் நாம நம்மளவா விடுறார் அவர். அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமைன்னு வைகுந்தத்துல கொண்டு போய் மம சாதர்மியமாகதாக சர்க்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வியதந்திச்ச என்று பெருமானுடைய சமான தர்மம் சாமியாபத்தின்னு ஒரு மோட்சத்தை கொடுக்குறாரு. அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜிகித்சா அபிபாசா சத்தியகாம சத்திய சங்கல்பா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. 8 குணங்களில் பெருமானுக்கு சமமானவருமா ஆயிடுறோம். ஆகவே பகவானிடத்துல ஒரு குணம், தன்னோட சம்பந்தப்பட்டவாளை தனக்கு சமமாக்கி விடுறார். அச்சித்தினிடத்துல ஒரு குணம், தன்னோட சம்பந்தப்பட்டவர்களை ஞானசூன்யமா தனக்கு சமமா ஆக்கிடும். இப்படின்னு மன வேடிக்கைக்காக சொல்லிக்கலாமே தவிர மற்றபடி அந்த இடத்துக்கு எந்த சாமியமும் கிடையாது. ஆனா உலகு ஜீவாத்மா நடுவில் இருக்கிறார். இப்புறத்தில் அச்சித்து, இந்த புறத்தில் ஈஸ்வரன். இதிலிருந்து இதுக்கு மாறுதல். சித்தான ஜீவாத்மாவிடத்திலிருந்து பரமாத்மாவுக்கு மாறுதல். என்ன மாறுதல்? ஞானானந்தமயன்னு சொல்லிட்டால் அச்சேதனத்திலிருந்து வேறுபாடு, சேஷன்னு சொல்லிட்டால் பகவானிடத்திலிருந்து வேறுபாடு. இது வரைக்கும் என்னன்னு தெரிஞ்சு விட்டதா? இதை நன்றாக விளக்கி சொல்லணுங்கிறதுக்காகத்தான் அடியேன் உள்ளான் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். ஒருவன் அடியேன் உள்ளானே, ஒருவன் அடியேன் உள்ளானேன்னு சாதித்தார். கீழே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருந்தேன், அதையும் இப்போ சொல்லினுட்டு மேலே போவோம். ஓம் நமோ நாராயணாய என்கிற 3 பதங்கள். அதில் ஓம்ங்கிறதுலே ஒரு அர்த்தம், நாராயணாயங்கிறதுல ஒரு அர்த்தம். இப்படியே வச்சுங்களேன். ஓங்காரத்தை பிரித்தா என்ன கிடைக்கும்? அ உ ம. அ பரமாத்மாவை சொல்லும், ம ஜீவாத்மாவை சொல்லும். பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சேஷன், பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை. இதுதான் ஓங்காரம் சொல்ல போகிறது. நாராயணன் சொன்னால் நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருக்கிறார் நாராயணன். நாராயணம் அயனம் யஹா சஹா நாராயணஹான்னு சமாசம் சொல்லுகிறோம். நாரங்களுக்கெல்லாம் அயனம். அயனம்னா இருப்பிடம். இந்த புஸ்தகம் இந்த மேசையில் வச்சிருக்கா, இதுதான் அயனம், இதுதான் இருப்பிடம். நான் ஏதோ ஒரு கட்டையை கொண்டு என் கையில் வைக்கிறேன்னா இதுதான் அயனம், கை தான் இருப்பிடம். அதே போல பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் ஆசிரியம், அவர் தான் இருப்பிடம், அயனம். எதற்கு இருப்பிடம்? நாரங்களுக்கெல்லாம் இருப்பிடம். நாரங்கள், நாரங்கள்னா எது? நாராகா நாராகா என்று நாரங்கள்னு சொல்லுகிறோமே, அதுதான் நித்திய வஸ்துக்களுடைய திரள். என்னென்ன நித்திய வஸ்து இருக்குமோ அது அச்சேதனம் முழுமையும், சேத்தனர்கள் அனைவரும், எல்லாரும் பெருமானை தவிர மற்ற அத்தனையும் நாரசப்தத்துக்குள்ள அடக்கம். பிராட்டிமார்கள்லேருந்து எல்லாரிடத்திலேருந்து நாரசப்தத்துக்குள்ள அடக்கம். இந்த நாரங்களுக்கெல்லாம் அவர் அயனமாக இருக்கிறார். நாரங்களுக்கு அயனம் நாராயணன். அகாரத்துக்கு மகாரம் அடிமை ஓம். அகாரத்தாலே பரமாத்மா, மகாரத்தாலே ஜீவாத்மா. அந்த இடத்துல நோக்கம் எதிலே? ஜீவாத்மாவை சொல்றதுல தான் நோக்கம். ஓம்காரத்துல யாருக்கு முக்கியத்துவம்? ஜீவனுக்கு தான் முக்கியத்துவம். ஏனால் சொல்ற வார்த்தை எப்படி முடியுது பாருங்க வாக்கியம். அகாரமான பரமாத்மாவுக்கு மகாரமான ஜீவாத்மா அடிமை. அனன்யார்க சேஷபூதன் அப்படின்னா இந்த நோக்கம் யாரை குறித்து இருக்கு? யாரை சொல்லுகிறது? ஜீவனைத்தான் சொல்றது. ஜீவனை என்னன்னு சொல்லுகிறது? பரமாத்மாவுக்கு சேஷன் என்று சொல்லுகிறது. இது தெரிஞ்சுதா ஓம்காரத்திலே? பரமாத்மாவுக்கு சேஷன் ஜீவன் அப்படின்னா நோக்கம் முக்கியத்துவம் ஜீவனுக்கு தான், பரமாத்மாவுக்கு அடிமைன்னு சொல்லுகிறது. ஆனால் அதே நாராயண சப்தத்துக்கு வாங்க, நாரங்களுக்கு ஆசிரியம் நாராயணன், நாரங்களுக்கு அயனம் நாராயணன். அப்ப நோக்கம் யாரிடத்திலே? நாராயணன் இடத்திலே. நாராயணன் யாருன்னு கேட்டால் நாரங்களுக்கு அயனம். அங்க புரியுறதா? நாரங்களுக்கு அயனம் அப்படின்னா நோக்கம் யாரிடத்தில்? பகவானிடத்தில். அகாரத்துக்கு மகாரம் அடிமை என்றால் நோக்கம் யாரிடத்தில்? மாங்கிற எழுத்துல சொல்லப்பட்ட ஜீவனிடத்தில். அதனால ஓங்காரத்தில் பார்த்தால் ஜீவாத்மாவுக்கு முக்கியத்துவம், நாராயண நாமத்தில் பார்த்தா பரமாத்மாவுக்கு முக்கியத்துவம்.
அதனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு இருக்க மாட்டார்களோ? என்னை வச்சு அவரை சொல்றதா, அவரை வச்சு என்ன சொல்றதா? நான் யாருன்னு கேட்டால் பரமாத்மாவுக்கு நீ அடிமை என்று சொல்லுவார்கள். பரமாத்மா ஆர்னு கேட்டால் உனக்கு நாதன் என்று சொல்லுவார்கள். எனக்கு அவர் நாதன் அப்படின்னா அவர் முக்கியமானவர், அவருக்கு நான் அடிமை என்றால் நான் முக்கியமானவன். நான் அவரை விட்டு இருக்க முடியாது, அவர் என்னை விட்டு இருக்க முடியாது, ஒத்தருக்கொத்தர் விட்டே இருக்க முடியாது. நாம் என்ன நினைப்போம்? நாம தான் அவரை சார்ந்திருக்கோம். பெருமானுக்கு என்ன சுவாமி, நான் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, அவருக்கு எத்தனையோ பேர் இருக்கார்கள் என்று சொல்ல தோணும். அப்படி நினைச்சிக்கவே வேண்டாம். நான் உன்னை எண்ணியிலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை எண்ணியிலேன்னு ஆழ்வாரே சாதிக்கிறார். நான் உன்னை விட்டு இல்லை, நீ என்னை விட்டு இல்லை. இதுக்கு தான் சேஷ சேஷி 2 பேருக்கு இருக்கிற பிரதி சம்பந்தி பாவம்னு சொல்லுவார்கள். பிரதி சம்பந்தின்னா, நான் பிள்ளையா இருக்கணும்னால் தந்தேன்னு இருந்தால் தான் நான் பிள்ளையா இருக்க முடியும், அம்மான்னு இருந்தால் தான் நான் மகனாக இருக்க முடியும். அதே போல எனக்கு மட்டும் அவளை சார்ந்திருக்கேன்னு இல்லை, எங்கள் அம்மாவை எடுத்துங்க. நான் இல்லாட்டா அவள் எப்படி அம்மா? அம்மாவுக்கு பிள்ளைன்னு சொன்னால் ஒரு உறவு, இந்த பிள்ளைக்கு அம்மான்னு சொன்னால் மற்றொரு உறவு. 2மே ஒன்றை விட்டு ஒன்று இருக்க முடியாது இல்லையா? நான் மட்டும் எங்கள் அம்மாவை சார்ந்திருப்பேன், எங்கள் அம்மாவுக்கு நான் இல்லாட்டாலே அம்மானு பேர் வந்திருக்குன்னு எப்படி சொல்லுவீர்கள்? வராது. அவள் அம்மாவாகணும்னா நான் வேணும்னா என் தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் குழந்தை இல்லாட்டா அவள் அம்மா ஆக முடியாது. அதே போல் அம்மா இல்லாட்டா நான் பிள்ளையாகவே ஆக முடியாது. ஒருத்தருக்கொத்தர் விட்டே இருக்க முடியாது, சார்ந்து தான் இருக்க முடியும். அதே போலத்தான் அகாரம் மகாரத்தை சார்ந்திருக்கும். ஓம்ல சொல்றது மகாரம் அகாரத்தை சார்ந்திருக்கும் நாராயணங்கிறதுல சொல்றது. 2மே எது எதை சார்ந்திருக்கும்னு சொல்ல வந்ததே தவிர 2 சொற்களாலையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னை ஒன்று சார்ந்திருக்கும். ஆனால் எப்படி சார்ந்திருக்குங்கிறது வேற. நான் அடிமையா சார்ந்திருப்பேன், அவர் ஆண்டானா சார்ந்திருப்பார். அந்த வித்தியாசம் இருக்கிறது. இந்த விஷயத்தை என்ன அழகா ஆழ்வார் ஒரு பாட்டில் சொன்னார். அதை பார்த்துனுட்டு அதிலிருந்து அப்படியே அடியேன் உள்ளான் பாசரத்துக்கு வந்தோம்னால் எளிதில் புரிந்துவிடும். 5ஆம் பத்தில் சுவாமி நம்மாழ்வார் 4 இடங்கள்ல சரணாகத்தை நோட்டிக்கிறார். ஒவ்வொரு விதேசமா போகிறார். இங்கே சரணாகதி, இங்கே சரணாகதி, இங்கே சரணாகதி, இங்கே சரணாகதி. அதில் கடைசி சரணாகதி மட்டும் கிருஷ்ணாவதாரத்தில் சரணாகதி. மற்றபடிக்கு 5ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழியில் ஆரம்பித்தால் நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலுமின் உன்ன விட்டொன்னு மாற்றகிற்கின்னிலேன் அரவினனை அம்மானே என்னும் வானமாவலை தெய்வநாயக பெருமாள்கிட்ட சரணாகதி. அப்படியே நகர்ந்து இது பாண்டிய நாட்டு தெற்கு கோடி, அங்கிருந்து சோழ நாட்டுக்கு வந்தார். திருக்குடந்தையில சரணாகதி. ஆறாவமுதே அடியேனுடலன் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலன் திகழக் கிடந்தாய் கண்டே நெம்மானே. திருக்குடந்தையில சரணாகதி. ரொம்ப வேகமா இது சோழ தேசம் திருக்குடந்தை எங்க இருக்கு, அங்கேருந்து மலையாள திவதேசம் திருவல்லவாழ். ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார். அவசியம் எல்லாரும் சேவிக்க வேண்டும். ஸ்ரீவல்லபன் ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேத்யாலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்தானும் குலசேகரர் பாடினர். அவர் தான் இந்த ஸ்ரீவல்லபன்கிற பெருமாள். அவரிடத்துல சரணாகதி. மானை நோக்கு நல்லீர்னு 10 பாசரங்கள். அங்கேயும் விட்டார். கிருஷ்ணாவதாரத்தில் சரணாகதி. 5ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் என்ற சரணாகதி. இது 4 சரணாகதி. இதுக்கப்புறம் 6ஆம் பத்து கடைசி திருவாய்மொழியில் திருவேங்கடமுடையான இடத்துல சரணாகதி பண்ணினார். அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அந்த சரணாகதி பலித்தது. அது வெங்கடேச பெருமாள் இடத்தை. இந்த 5 சரணாகதியிலே மானை நோக்கு நல்லீர்னு திருவள்ளவாழ்ல சொன்னேன் இல்லையா? மானை நோக்கு நல்லீர் வைகலும் வினையேன் மெலிய வானார் வண்கமுகும் மதுமல்லிகை கமழும் தேனார் மலர் சோழகள் சூழ் திருவல்லவாழ் உரையும் கோனாரை அடியேன். திருவல்லவாளுரையும் கோனாரை அடியேன். அடி கூடுவது என்று கொள்ளும். இந்த பெருமானுடைய திருவடிகளை என்று பற்றுவேன். ரொம்ப நாளாக எதோ தப்பு பண்ணிட்டோம், இன்னைக்கு இந்த திருவடி கிடைக்குமான்னு கேட்குறார். அதில் கோனார்னு இருக்கு. திருவல்லவாள் உரையும் கோனார். கோன்னா சுவாமி அரசன், பகவான் தான், ஸ்ரீவல்லபன் தான்.
அதனால கோனார்னு பெருமாளை சொல்றார், கோனாரை அடியேன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். கோனார் அடியேன் 2 சொற்கள் இருக்கா. நாம் இப்போ எடுத்துருக்கிறது அடியேன் உள்ளான், அது திருவாய்மொழியில் இருக்கிறது. அது புரியணுங்கிறதுக்காக இப்போ சொல்லிட்டு இருக்கேன். கோனாரை அடியேன். கோனார்னா எதை போல தெரியுமோ, அடியேன்னா எதை போல தெரியுமோ. கோனார்னால் நாராயண நாமத்தை போலே பகவானுக்கு பிராதானியம். கோன்னா சுவாமி, அவருக்கு தான் முக்கியத்துவம். அடியேன்னு சொன்னால் எனக்கு தான் முக்கியத்துவம். எதை போல்? ஓங்காரத்தை போலே. திருமந்திரத்தில் ஓங்கிற பிரணவத்தில் மாங்கிற எழுத்துக்குரிய ஜீவன் தானே முக்கியமானவர். அதே போல அடியேன்னு சொன்னால் அடியேன் தான் முக்கியம். கோனார்னு சொன்னால் பெருமான் தான் முக்கியம். ஆனால் அந்த வார்த்தையை பார்த்துட்டால் அடியேங்கிற சொல்லல நான் மட்டும்தானே இருக்கேன், பெருமாள் இல்லை. இல்லை, கோனார்ங்கிற சொல்லல பெருமாள் மட்டும்தானே இருக்கார், அடியேன் இல்லை. இல்லை இல்லையா? நிச்சயமா இருந்தாகணும். பாருங்க, கோன்னு சொல்லிட்டாலே தலைவன் சுவாமின்னு அர்த்தம். சொத்தே இல்லாத சுவாமி எப்படி இருப்பார்? பெரிய ராஜாவாம், பிரஜைகளே கிடையாதாம். என்ன ராஜா? மன்னன் சொன்னால் தமிழகம் 8 கோடி மக்கள், 8 கோடி மக்கள் ஆள்றார்கள் ராஜா என்ன சொல்லலாம். ஒத்துருமே இல்லையாம். சில பேர் புதுசாக ஏதாவது சபா ஆரம்பிப்பா, இல்லை கட்சி ஆரம்பிப்பார்கள், வந்து உட்காந்துப்பா. இப்போ அப்படி இந்த நேரம் வந்தாலே அடிக்கடி பல பேர் கட்சி ஆரம்பிக்கணும்னு தோணிடுமா, வந்து உட்காந்துப்பார்கள். மணி அடித்து நம்ம யாராவது பார்க்க போயிருக்கோம்னு வச்சுங்க, அந்த சுவாமிக்கு ஏதாவது ஒரு பழம் வாங்கிடுவா அப்படின்னு மணி அடிப்பார். அடித்தா போய் வாங்கிறதுக்கு ஆள் இருக்கணுமே. இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கார். இவரே மேசைக்கு இந்த பக்கம் உட்காந்து மணி அடிச்சுட்டு கிடுகிடுன்னு வாசல்லவே தானே பழத்தையும் வாங்கிட வேண்டியதான். அப்படி இருந்துட்டா யார் தலைவனாவது தொண்டனாவது? ஒருத்தர் தான் இருக்கார். அந்த மாதிரி இல்லையே பெருமாள். கோன்னு சொன்னாலே சுவாமிக்கு தொண்டர்கள் இருக்க வேண்டும், அப்பதான் அவர் கோனார்னு ஆக முடியும். அதனாலே கோன்கிற சொல் பெருமானை முக்கியமாக குறித்தாலும் பிரஜைகளை சொல்லித்தான் கோன்கிற சொல்லே வரும். அதுதான் நாராயண நாமத்தை போலே. நாராயணங்கிறது அவரை முக்கியமாக குறித்தாலும் நாரங்களுக்குத்தானே அயனமாக இருக்கிறார். பிரஜைகளை சொல்லி அவருக்குத்தானே அயனமா இருக்கிறார். அது கோனார். அடியேன் அடியேன் என்னத்தான் சொல்றது? நான் சொல்லிப்பீரா, அடியேன்னு சொல்லிப்பீரானால் கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து நின்றேன்னா நான் சொல்லிப்பேன், கொஞ்சம் குறிஞ்சின்னு கை கூப்பிட்டான்னா அடியேன்னு சொல்லிப்பேன். ஆழ்வார்கள்லாம் அடியேன் அடியேன்னு சொல்லிப்பார்கள். என் பேச்சு வாக்கிலேயே நான் சொல்லித்தான் எனக்கு பழக்கம். போனா போகிறது அடியேன்னு வச்சுப்போம். அடியேன்னா என்னை மட்டும்தானே சொல்லும், அது எப்படி சொல்லும்? அடியேன்னாலே அடிமைத்தனம் உடையவன் அடியேன். அந்த அடிமைத்தனம் யாரை குறித்துன்ற கேள்வி வந்து விடாதா? அடியேன்னு சொல்லும் போதே ஆண்டானை சொல்லாமல் அடியேன்னு சொல்ல முடியாது. பிள்ளைன்னு சொன்னாலே அம்மாவை சொன்னத்தான் பிள்ளை, பொண்ணுன்னு சொன்னாலே அப்பாவை சொன்னத்தான் பொண்ணு. அதை போல அடியேன்னு சொல்லிட்டால் பகவானை சொன்னாத்தான் அவருக்கு அடியேன். யாருக்கு வேணா அடியேனா இருக்கலாம். அடியேன் அதை பத்தி இப்ப பேச வரல. அடியேன்னு சொல்லிட்டு இருக்கிறது உண்மையில பெருமானுக்குன்னு வைத்துக் கொள்வோம். அதனால அடியேன்னு சொல்லும் போது ஓங்காரத்தை போலே அங்கு ஜீவனுக்குத்தான் முக்கியத்துவம். அகாரவாச்சியனான பரமாத்மாவுக்கு மகாரவாச்சியான ஜீவாத்மா அனன்யார்க சேஷபூதன், அவனுக்கு இவன் அடிமை. அதைத்தான் இங்கு சொல்லுகிறது அடியேன் என்று. அடியேன்னு சொல்லும் போதே பெருமானை சொல்லித்தான் அடியேன். ஆனா முக்கியத்துவம் நோக்கம் ஜீவனிடத்தே. கோனார்னு சொல்லும் போதே ஜீவன் இருந்தாத்தான் கோன், அடிமைக்குத்தான் ஆண்டானவர். ஆனால் முக்கியத்துவம் யாருக்கு? கோன்கிற நாராயண நடத்தை. அதனால நாராயண பதத்தை போலே கோனார், ஓங்காரமான பிரணவத்தை போலே அடியேன். ஆக மொத்தத்தில் ஒன்னை விட்டு ஒன்று இராது அப்படிங்கிறதான் அவ்விடத்தில் ஆழ்வார் தெளிவுபடுத்தினார். அதே வம்பு தான் இங்கேயும் வந்தது. என்ன சுவாமி திடீர்னு வம்புன்னு சொல்றீர்கள்? வம்பு தான் இது. ஏனால் ஆழ்வாருடைய நிலைமை அப்படி இருக்கு, அதை விட பெருமானுடைய நிலைமை அப்படி இருக்கிறது. 8ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி தொடங்குகிறது. அப்போது ஆழ்வார் கீழே 8ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழியில் மாயக்கூத்தா வாமனா வினையேன் கண்ணா என்கிற 10 பாசுரங்கள் ரொம்ப வியசனப்பட்டார். பெருமானை விட்டு பிரிந்தார், துன்பப்பட்டார். அதற்கப்புறம் தாண்டித்து இருத்தும் வியந்து என்னை தன் பொன்னடி கீழ் என்று அறுத்தித்தனைத்தோர் பல நாள் அழைத்தேற்கு என்கிற பாசுரத்தின்படிக்கு பெருமான் ஆழ்வாரை ஆழ்வீர் நீர் எங்கேயும் போக வேண்டாம், கொஞ்சம் உங்ககிட்டத்தில் அன்பை வளர்த்துப்பமேங்கிறதுக்காக விட்டு பிடிக்கலாம்னு நகர்ந்தேன், அது உமால தாங்க முடியல போல இருக்கு, இனிமே எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு பெருமான் ஆழ்வாருக்கு சமாதானம் சொல்றார்.
சமாதானம் அடைந்து ஏற்றுகிறார் பெருமாள். இனிமே எங்கேயும் போகாமல் பகவானோட இருக்கணும்னு இவர் வந்துவிட வேண்டுமா இல்லையா? மாட்டார். அவருடைய நிலைமை எப்படி என்னால், நம்ம நிலைமை முதல்ல எடுத்துப்போம், அப்புறம் ஆழ்வார் நிலைங்குவோம். நமக்கெல்லாம் ஞானம் இல்லை, பகவான் எவ்வளவு நெருக்கமானவர்னு தெரியாது. அதனால எங்கெங்கயோ ஓடிண்டே இருப்போம். வெண்ணிய வேண்டி வீழ்குழுக்கிணங்கி வேர்க்கனார் கலவியே கருதி நின்னவான் எல்லா நெஞ்சின உடையேன்னு இனிமே பாக்கி இல்லை, விலகி விலகி ஓடிண்டே இருப்போம். அவரை பற்றியே தெரியாது. பகவான்னா ஆறு, அவர் எவ்வளோ தூரம் மெனக்கெட்டிருக்கார், என்னை கொண்டு இந்த நிலையில உட்காத்தி வைக்கிறதுக்கு எவ்வளவு பட்டிருக்கார், என்னை பிறப்பித்ததே நான் சரணாதி பண்ணி மோட்சம் போகணுங்கிறதுக்காகத்தான். இது ஒன்றும் எனக்கு தெரியல, உலக விஷயத்தில் ஈடுபட்டு ஓடிப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு மின்னல் வெட்டினா போலே ஒரு ஞானம் பிறந்து இவர் தான் பகவான்னு தெரிஞ்சுட்டேன். எனக்காக அவர் ரொம்ப மெனக்கட்டிருக்கார் புரிஞ்சுது. இனிமே பெருமான்கிட்ட வந்துட்டேன். வந்து நெருங்க 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 ரொம்ப நன்னா இருந்தது, அனுபவமே நன்னா இருந்தது. இது வரைக்கும் கோவிலுக்கே வராதவன், உற்சவமே தெரியாது, காலக்ஷேபத்துக்கே வந்ததில்லை. அப்படி ஒத்தரா கூட்டுன்னு வந்து உட்காந்து வச்சிருப்பா. கேட்டு கேட்டு ஒரு 10 நாள் ஆகட்டுமே. முதல்லலாம் யார் கையை பிடிச்சு கூண்டு வந்தார்களோ அவர்களே வராவிட்டாலும் இந்த புதுசா வந்தவர் நிறுத்தவே மாட்டார். ஏன்னா ரொம்ப ரசிக்கிறது, ரொம்ப நன்னா இருக்கு. இது வரைக்கும் சக்கர பொங்கல் சாப்பிட்டதில்லை, பெருசாக கண்டுகொள்ளவில்லை. சக்கர பொங்கல் நீ கிடைச்சது திருவல்லிக்கேணி சக்கர பொங்கல் கிடைச்சது, ஒன்றும் வெறுமே இல்லை. அப்படி மூட நெய் பெய்து முழங்க வழிவாரான்னு கிடைச்சா யார் அதுக்கப்புறம் விடுவோம்? அதனால நாமும் பகவத் விஷயம் கிடைச்ச உடனே கட்டியா பிடிச்சு நெருக்கமா போவோம். நெருங்க நெருங்க மெதுவா நமக்கு அவர் எவ்வளவு பெரியவர், நான் எத்தனை தாழ்ந்தவன்னு புரிஞ்சுது. புரிஞ்ச உடனே பொறி தட்டினா போல எனக்கு தோணித்து, நான் பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்கேனோ, பண்றதே தப்பு போல் இருக்கே. இப்பேற்பட்டவரோட போய் நான் சேர்ந்தால் என்னுடைய துர்வாசனை அவருக்கு வீசிடும். அவர்கிட்ட போய் நம்மால் ஒரு கேட்ட அவருக்கு ஏற்படுத்தக்கூடாதுன்னா எதுக்கு இது அப்படின்னு சொல்லி விலக பார்த்தேன். பெருமாளுக்கு பயந்து போய் அமர்ந்து விட்டார். இத்தனை நாள் இவனுக்கு நம்ம பத்தி தெரியாது, அப்ப விலகி விலகி போனா, இப்ப தெரிந்து கொண்டு நெருங்கி வந்தானே நினைத்தேன். ரொம்ப நெருங்கி வந்த பிற்பாடு இப்போதும் விலகுகிறான். அப்ப விலகிறதுக்கு காரணம் அஜ்ஞானம், இப்ப விலகிறதுக்கு காரணம் அதிக ஞானம். அஜ்ஞானம் இல்லை, அதிக ஞானம். ரொம்ப நெருக்கமா பெருமானை பற்றி தெரிந்து கொண்டு வளவேளுலகின் முதலாய வானோதிரையை என்கிற பாசுரத்தின்படி இல்லை, நான் இனிமே இவர்கிட்ட போறதா இல்லை, நான் நெருங்கினால் பெருமானுக்கு அவத்தியகரம். அவத்தியகரம்னா அது அவருக்கு கேடு. நம்ம விலகி இருப்போம்னா, நம்ம உடம்பு சரியில்லை, நாம வீணா இருமிட்டு இருக்கோம், இதை போய் இன்னொருத்தருக்கு வேற கொடுப்பானே, என்ன நினைத்து விலகி விட மாட்டோமா? அதை போல ஆழ்வாரும் விலக பார்த்தார். பெருமாள் யோசித்தவர், கிடைச்சதே ஒரு ஆழ்வார், இவரையும் விட்டுட்டோம்னா அப்புறம் நமக்கு ஆள் கிடைக்காது. இவரை எப்படி நம்ம கிட்ட இழுத்துன்னு வரலாம், நம்ம கிட்டேருந்து விலகாத இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம்னு யோசித்தார். அப்பதான் அவருக்கு ஒன்று தோணித்து பெருமானுக்கு, இந்த ஆழ்வார் உண்மையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். ஆத்மா தாழ்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லி விலக பார்க்கிறார். ஆத்மா தாழ்ந்தவனே இல்லையே. ஆழ்வார் என்ன நினைச்சுட்டார், ஆத்மா அச்சேதனத்தை போலே ஒன்றும் தெரியாது இருக்கு, ஞான சூன்யமா இருக்கு, ஜடத்தை போல இருக்கிறது, ஒன்றும் உபயோகம் இல்லை. ஆனா பெருமான் நினைக்கிறது, ஆழ்வீர் நீர் அச்சேதனத்தை விட சேத்தனத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கும். அதை விட சேத்தனம் பரமாத்மாவுக்கு எவ்வளவு நெருக்கம். இந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கு ஒரு ஒத்துமையே சொன்னேன் ஆழ்வீர். என்ன பார்த்தோம்? ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கு ஒத்துமை ஞானானந்தமயத்துவம். ஞானத்திலே ஆகட்டும் ஆனந்தத்திலே ஆகட்டும் ரெண்டு சமம்னு பார்த்துருக்கோம். அதை பெருமாள் ஆழ்வாருக்கு சொல்ல பார்க்கிறார். அவ்வளவு தூரம் நீர் நானும் சமம் நெருக்கம் இருக்கிறச்சே நீரே விலகி விலகி போகிறீர். நீர் உண்மை அச்சேதனத்தோடையே அடையாளம் காட்டிக்க வேண்டாம், நீர் உண்மை என்னோட சேர்த்து அடையாளம் காட்டிக்கணும். நீரே அங்க போய் ஒட்டிக்கிறீர். அதுதான் வாழ்ந்தான்னு விட்டு விலகி வந்து விட்டீரா, இனிமே நம்மிடத்துல தானே ஒட்டி கொள்ள வேண்டும். அதை புரிஞ்சுக்கும் என்ன பெருமான் திரும்ப திரும்ப சொல்றார். ஆனா ஆழ்வாருக்கு ஒரு பயம். இவர் சொல்றதெல்லாம் நன்னாத்தான் இருக்கு, ஆனால் ஒரு மயிரிழையில கரணம் தப்பினா மரணம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த இப்ப என்னன்னு சொல்றேன், அதை சரியா புரிஞ்சுக்காத போட்டோம் இது மொத்தம் இத்தனை நாழி தெரிஞ்ச ஆத்மஸ்வரூபம் எல்லாம் நாசமாப்படும். என்ன தெரிஞ்சுக்கணும்னால், ஒரு புறம் அச்சித்தனிடத்திலிருந்து சித்தை வேறுபடுத்தி காட்டுவது ஞானானந்தமயத்துவம்னு சொன்னேன். ஞானம் ஆனந்தம் இருக்கவே தான் ஜடப்பொருளை காட்டில் ஆத்மா உயர்ந்தவன்.
அப்படி உயர்ந்தவன் நன்னா உட்காந்துட்டு, இந்த புஸ்தகத்தை விட நான் வசந்தவன், கடிகாரத்தை விட வசந்தவன், இந்த மண்டப கோபுர பிராகாரத்தை விட உயர்ந்தவன், எல்லாத்தை விட உயர்ந்தவன் நிமித்தின்னு இருந்து என் உடம்பை விட நான் உயர்ந்தவன். இது அனித்தியம், இதுக்கு ஞானம் கிடையாது, நான் நித்தியம், எனக்கு ஞானம் உண்டு நெஞ்ச நிமித்தின்றேன். அதே சமயத்தில் ஒரு பக்க விளைவு ஆபத்து இருக்கு. தொற்று நோய் வந்தது, அதை கண்டு பயந்தோம். சரி, அதுக்கு தடுப்பூசி போட்டுங்கோ, அதை கண்டு பயந்தோம். தொற்று நோய்க்குத்தான் பயம், தடுப்பூசிக்கு பயமானார் சாமி. இதனுடைய பக்க விளைவு என்ன பண்ணுமோ? தொற்று நோயினிடத்திலிருந்து காப்பாற்றி விட்டுடும். ஆனால் இதுக்கே பக்க விளைவுகள் வருமானால், அதே போல அச்சேதனத்துக்கு சமமார்க்கமேன்னு பயந்தோம். இல்லை இல்லை, ஞானத்தாலும் ஆனந்தத்தாலும் அச்சித்த காட்டில் நீ உயர்ந்தவன், திருப்தியா போச்சு. ஆனால் அந்த உயர்ந்தவன் எதை சொல்லி சமாதானப்படுத்தினோமோ அதை கண்டு இப்போ பயம். ஏன்னால் ஞானத்திலும் ஆனந்தத்திலும் பெருமானுக்கு நான் சமமா, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சமமா? இதை ஞாபகம் வர்றச்சே எல்லாம் நான் பரமாத்மாவுக்கு சமம், பரமாத்மாவுக்கு சமம் அப்படின்னு எனக்கு தோணி மனசுல நின்றுடுமோ? நின்றுட்டா என்னன்னால் அது உண்மை இல்லையே. ஞானானந்தமயமா இருக்கிறதுல பரமாத்மாவுக்கு சமமே தவிர சேஷசேஷி பாவம் மாறாதே. அவர் சேஷி, நான் சேஷன் தானே. அதனால கூடவே அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றை உயர்த்துறதுக்காக ஒரு காரணத்தை சொல்லி உயர்த்தினால், அதுவே நிலைச்சுடுத்தினால், அதுக்கப்புறம் சேஷத்துவம் மறந்து போயிடும். ஆழ்வார் அந்த சேஷத்துவத்தையே ஞாபகம் வைத்து கொண்டு நெருங்க மாட்டேங்கிறார். நான்லாம் தாழ்ந்தவன், என்னை எதுக்கு கிட்ட கிட்ட கூப்பிடுறேன்? பெருமாள் யோசித்தார், ஆழ்வார்க்கு நம்ம ஒரு வழி பண்ணுவோம். இவருடைய ஆத்மா ரொம்ப உயர்ந்தது, ஆழ்வார்ங்கிற ஆத்மா சிறப்பானது. பரமாத்மா அந்த ஆத்மாவை எப்படி கொள்ளுகிறார்? கௌஸ்துபஸ்தானியமா ஏற்றுப்பறான். அப்படின்னா தன் திருமார்பில கௌஸ்துபம்னு சாத்தின்னு இருக்கார். நீலநாயக கல், நம்பெருமாள்கிட்ட சேவிச்சிருப்பில்லை, 5 கருநீல கல், அந்த 5 கல் சேர்ந்தது நீலநாயக கல், அதான கௌஸ்துபம். அந்த கௌஸ்துபத்தின் நிலையில் தான் பெருமான் ஜீவனை கொண்டாடுகிறார். கௌஸ்துபங்கிறது திருமார்பில் அப்படி எடுப்பா, உள்ள சந்தனத்தை அவ்வளோ உப்பலா வச்சு அதுக்கு மேலே அதை சாத்தின்னு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த கௌஸ்துபத்துக்கு பெருமாள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரோ, பெருமையா ஆசையா அணிஞ்சிப்பாரோ, அதை போலத்தான் ஜீவனையும் தான் நினைக்கிறார். அவர் திருவுள்ளத்தில் அப்படிதான் இருக்கு. ஆனால் அதை ஆழ்வார் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார். என்ன செய்யலாம்? நீர் கௌஸ்துபம் அப்படின்னு ஆழ்வாருக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஆழ்வீர் ஆத்மா ரொம்ப உயர்ந்தவர், ஞானானந்தமயன் அப்படின்னு சொல்லணும்னாலே அதை கண்டாலே நடுங்கிறார் ஆழ்வார். நான் கௌஸ்துபம்னு சொன்னீர்னாலே எனக்கு அகங்காரம் வந்துடும், மமக்காரம் வந்துடும், இந்த வம்பே வேண்டாம், நான் உங்ககிட்டயே வரல. பெருமான் யோசித்தார், இவர்கிட்ட இப்படி சொல்லி கொடுத்தா வரமாட்டார், இவர்கிட்ட கிட்டக்க ஈர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்படி சொன்னா தான் இவர் வருவார். ஆழ்வீர், நான் உம்மை பத்தி பேசவே இல்லை, என்னை பத்தி பேச போறேன், கேட்டுக்கிறீரா? அது செய்ய தேவரீரை பத்தி எத்தனை நாழி வேணா பேசும், அத்தனை நாழி அடைய நான் கேட்கிறேன், உம்மை பத்தி சொன்னா கேட்கறதுக்கு என்ன அப்படின்னு விடுவிடுன்னு நகர்ந்து போனவர் மெதுவாக கொஞ்சம் கிட்டக்க வந்தார், உட்கார்ந்தார், இப்படி கையை வச்சிருந்தார். பெருமாள் ஏதோ சொல்ல போறார் அப்படின்னு நல்லா காதை தீட்டின்னு கேட்க ஆரம்பிச்சார். பெருமாள் ரொம்ப சாமர்த்தியமா இந்த பதிகத்தை தொடங்கி முதல் பாசுரம் முழுக்க தன்னை பற்றி சொல்லிட்டார், 2ஆம் பாட்டு முழுக்க தன்னை பற்றி சொல்லிட்டார், 3ஆம் பாட்டில் பாதி பாசுரம் வரைக்கும் தன்னை பற்றி சொல்லிட்டார், 2.5 பாசுரங்கள் பரமாத்மாவை பற்றி, அதற்கப்புறம் 7.5 பாசுரங்கள் ஜீவாத்மாவை பற்றி. ஆழ்வீர், நீர் கௌஸ்துபம்னு சொன்னேன், நீர் உயர்ந்தவர்னு சொன்னேன், ஆனால் நீர் ஏற்றுக்க மாட்டேன்னு நகர்ந்தீர் இல்லை. இப்போ சொல்கிறேன், நான் உயர்ந்தவன். ஆமாம், அது ஒத்துக்கொள்கிறேன், கண்டிப்பாக கை கூப்பிட்டு கேட்குறேன். என்னால் அந்த உயர்ந்தவனுக்கு பிரகாரம், அந்த உயர்ந்தவனுக்கு சேஷம், அந்த உயர்ந்தவனுக்கு நெருக்கம், அந்த உயர்ந்தவனுடைய கௌஸ்துபம் நீர் அப்படின்ட்டு பெருமாள் ஒரு நிமிஷம் நிறுத்தினார். இப்போ உண்டுன்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? நாம உயர்ந்தவன் சொன்னா இல்லைன்னு சொல்லலாம். பெருமானை சொல்லிக்கொண்டு அந்த பெருமானுடைய சம்பந்திங்கிறதுனால உயர்ந்தவனால் நான் இல்லேன்னு மறுத்தால் அவருக்கு பெருமை இல்லைன்னு ஆயிடும். நான் அவருக்கு சம்பந்தியா இல்லையா? நான் பெருமானுக்கு சரீரத்தை போல இருக்கிறவனா இல்லையா? ஆமாம், அத்தனை நெருக்க இருக்கே. அப்படி இருக்கும்போது ஏன் ஆழ்வீர் விலகி விலகி போகிறீர்? நம்மோட சேர்ந்து கிட்டக்க வர வேண்டாமா என்ற ஆத்ம வஸ்துவனுடைய வைலட்சண்யம், அதனுடைய ஏற்றத்தை சொன்னார். கௌஸ்துபத்தோ பாதி பிராட்டி மாரோ பாதி. இதோ பிராட்டிக்கு இடம் கொடுத்துருக்கேன், இதோ கௌஸ்துபத்துக்கு இடம் கொடுத்துருக்கேன். ஆழ்வீர், அதே போலத்தான் உமக்கும் நம்மிடத்தில் இடம் கொடுத்திருக்கிறோம்.
அப்படி நீர் ஒன்று விலகியே போகப்படாது, நம்மோட எப்போதும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று தன் பெருமையை சொல்லி, தன்னோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஆழ்வார்னு சொல்லி, அதனால் அவர் பெருமையை உணர்த்தி ஆழ்வாரை தன்னோடு சேர்த்து கொண்டான் பெருமான். அப்படிங்கிறத இந்த பதிகத்துக்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. அதை சொல்லும் போதுதான் ஒருவன் அடியேன்னு சொல்றார், அடியேன் உள்ளான்னு சொல்லுகிறார். ஒருவன் அடியேன்னு சொல்லும்போது ஒருவன்னா பகவான், அடியேன்னா அடியேன். ஒருவன் அடியேனை விட்டு கிடையாது, அடியேன் ஒருவனை விட்டு கிடையாது. அடியேன் உள்ளான்னு சொன்னால் அடியேன் அடியேன், உள்ளான்னா எனக்கு இருக்கிற பெருமாள். உள்ளான் அடியேனை விட்டு கிடையாது, அடியேன் உள்ளானை விட்டு கிடையாது. ஒத்தருக்கொத்தர் விட்டே கொடுக்க மாட்டாமல் சேர்ந்தே தான் எப்போதும் இருக்கிறோம். பகவானுக்கு அடியேன் தாசபூதாக ஸ்வதசர்வே ஹ்யாத்மான பரமாத்மனா, பரமாத்மாவுக்கு எப்போதும் தாசனாகவே அடியேன் இருக்கிறேன். இந்த விபூதியாக இருக்கட்டும், அந்த விபூதியாக இருக்கட்டும், இது லீலா விபூதி, பகவானது நித்திய விபூதி. இவ்விரண்டிடத்திலும் பார்த்தாலும் இங்கேயும் பெருமான் பெருமான் தான், நாம நாம தான். அங்கு சென்றாலும் பெருமாள் தான். இன்னும் ஒரே ஒரு வித்தியாசம், அ ம அகாரம் பரமாத்மாவை சொல்லும், மகாரம் ஜீவாத்மாவை சொல்லும். இங்க இருக்கிற வரைக்கும் என்ன தோணும்? அவராரோ நாமாரோன்னு முதல்ல தோணும். அப்படியே நெருக்கம் தெரிஞ்சாலும் நெருங்கி வரமாட்டோம், விலகி போக பார்ப்போம். ஆனா வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு அகாரமும் மகாரமும் சமம். சமம்னா எதிலே? ஆனந்தத்தில் சமம், ஞானத்தில் சமம், 8 குணங்களில் சமம். மற்றபடிக்கு அவர் சேஷியாகத்தான் இருப்பார், நாம் எல்லாரும் சேஷனாகத்தான் இருப்போம். இது வேறுபாடு. அடியேன் நான். இப்ப இன்னும் ஒரு விஷயம் புரிஞ்சுப்போம். புரிஞ்சுவிட்டால் சட்டுன்னு முடிஞ்சு போடும். அடியேன் உள்ளாங்கிறத நேரே தெரிஞ்சு விடலாம். இந்த ஜீவன், இந்த ஜீவாத்மா நடுவில் இருக்கிறார். இந்த புறம் அச்சேதனம், இந்த புறம் ஈஸ்வரன் சொன்னேன்னா அதில் அச்சேதனத்தை காட்டி நமக்கு வேறுபாடு புரிஞ்சுவிட்டோம். நம்மிடத்துலேருந்து பரமாத்மாவுக்கு வேறுபாடு புரிஞ்சுவிட்டோம். எந்த இடத்துல சமம்னு தெரிஞ்சுட்டோம். இப்படி பாருங்க, சேத்தனனும் அச்சேதனனும் எதில் சாமியம்? சேஷர்கள். 2 பேருமே பெருமானுக்கு சேஷம். அந்த சேஷங்கிறத முன்னாடி சொல்லணுமா, அல்லது ஏற்கனவே ஒன்று வேறுபடுத்தினோம் இல்லையோ? அச்சேதனத்திலேருந்து ஜீவாத்மாவுக்கு வேறுபடுத்தினது எது? ஞானானந்தம். ஆகவே ஒன்று தெரியுது, ஜீவாத்மாவுக்கு 2 பெரிய குணங்கள் இருக்கு சுவாமி. ஒன்று ஞானமுடைமை, இன்னொன்று சேஷத்துவம். 2மே ஜீவனிடத்தில் இருக்கு. ஞானமுடைமைன்னு சொன்னால் அச்சேத்தனத்திலேருந்து வேறுபடுத்துறதுக்காக, சேஷத்துவம்னு சொன்னால் பரமாத்மாவிடத்திலேருந்து வேறுபடுத்துறதுக்காக. இது நல்லா தெரியுறதா? அடிய ஞானமும் கொண்டவன், அடிய அடிமையாகவும் இருக்கிறவன். அடிமைத்தனம் என்னுடைய ஒரு குணம், ஞானமுடைமை இன்னொரு குணம். இந்த 2த்தினால என்ன லாபம்? ஞானமுடையவன் சொல்லும்போது அச்சித்திலிருந்து வேறுபடுகிறேன். அடிமைத்தனமுடையவன் சொல்லும்போது பரமாத்மாவிடத்திலேருந்து வேறுபடுகிறேன். 2 பேரிடத்திலேருந்து நான் வேறுபட்டவன். எதனாலே? மன ஞானே, மன அவபோதனே, மதி ஹர்ஷே என்றெல்லாம் தாத்து சொல்லுகிறது. மா என்கிற ஜீவன் ஞானமுடையவர், ஞானமாக இருக்கிறவர், ஆனந்தம் இருக்குமவர். அப்படிங்கிறதுனாலெல்லாம் என்ன தெரியுது? ஞானம் ஞானம் ஞானம்னால் ஜடப்பொருளிலிருந்து வேறுபட்டவன் தெரிஞ்சுது. சேஷன் சேஷன் சேஷன்னால் பரமாத்மாவிடத்திலேருந்து வேறுபட்டவன் தெரிஞ்சுது. இது வரைக்கும் புரிஞ்சுவிட்டா? இப்போ ஒரே ஒரு அழகான விஷயத்தை நன்னா புரிஞ்சுப்போம். எதை முதல்ல சொல்ல வேண்டும்? பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சேஷன் சுவாமி. அந்த சேஷனா இருக்கா, இந்த கடிகாரம் பரமாத்மாவுக்கு சேஷன் தானே, இந்த புத்தகம் பெருமாளுக்கு சேஷன் தானே, இந்த விளக்கு பெருமாளுக்கு சேஷன் தானே, எல்லாம் நானும் பெருமாளுக்கு சேஷன் தானே. ஆத்மாவும் சேஷன், இதோ இந்த கல்லு மண்ணு சேஷன். அவ்வளவா பெருமாளுக்கு ஆனந்தம் வராது. இந்த 2த்துக்குள்ள எதை சேஷன்னு சொல்லிக்கிறதுலே, சேஷம்னு சொல்லிக்கிறதுல பெருமாள் ஆனந்தப்படுவார்? இந்த புஸ்தகத்தை தனக்கு அடிமைன்னு சொல்லிட்டா அவருக்கு ஆனந்தமா? என்ன பகவானுக்கு அடிமைன்னு சொல்லிட்டா அவருக்கு ஆனந்தமா? இது ஞானம் இல்லாத தத்துவம், இதுவும் அடிமை. நான் ஞானம் இருக்கிற தத்துவம், நானும் அடிமை. பெருமாளுக்கு எதில் தெரியுமா ஆனந்தம்? ஞானமுள்ள ஜீவன் எனக்கு அடிமை, அதுதான் அவருக்கு பெருமை. ஞான சூன்யமான கல்லும் கட்டையும் மண்ணும் அது தனக்கு அடிமை சொத்துன்னு சொல்லிக்கிறது இல்லையா பெருமை? ஜீவனே தனக்கு சொத்து, அது சொல்லிட்டத்தானே பெருமை. ஆகவே இப்படி வச்சுங்கோ, பரமாத்மாவுக்கு அடிமைகள் அச்சித்தும் சித்தும். அதிலே ஒரு வேறுபாடு, அதிலே ஒரு சிறப்பு.
என்னவென்றால், அறிவில்லாத அச்சேதனத்தை விட அறிவுடைய சேதனன் சேஷம் என்பது பரமாத்மாவுக்கு பெருமை. அறிவில்லாத அச்சேதன பொருளும் சேஷம், அறிவுடைய ஜீவனும் சேஷம். இந்த ரெண்டுத்துல பெருமாளுக்கு எது பெருமை சேர்க்கும்? அறிவுடைய ஜீவன் சேஷம் அப்படிங்கிறதான பெருமை கொடுக்கும். அதனாலே 2 வரி எழுதிங்க, வீட்டு பாடமாட்டம் எழுதி பார்த்துடலாம். அறிவுடைய ஜீவன் சேஷன் என்று ஒன்று எழுதிங்க. சேஷனான ஜீவன் அறிவுடையவன் என்று மறுபடியும் எழுதிங்க. முதல்ல சொன்னது அறிவுடைய ஜீவன் சேஷன் அடிமை, அறிவுடைய ஜீவன் அடிமை. 2வது எழுத வேண்டியது அடிமையான ஜீவன் அறிவுடையவன். இந்த 2த்துல எதை முதல்ல சொல்லணும், எதை பின்னாடி சொல்லணும்? நமக்கு என்ன சட்டுன்னு தோணும்னால், முதல்ல அச்சேதனத்திடத்திலேருந்து வேறுபடுத்துவோம். அது ஞானம் தானே வேறுபடுத்தித்து. அதனாலே அறிவுடைய ஜீவன் சேஷம், அதைத்தான் சுவாமி முதல்ல சொல்லணும் அப்படின்னு தோணும். அப்படி இல்லை, சேஷனான ஜீவன் அறிவுடையவன் அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஏன்னால் சேஷத்துவங்கிறது பொது, அச்சேதனமும் சேஷம்தான், சேதனமும் சேஷம்தான். அதை முதல்ல சொல்லுவோம். சேஷத்துவத்தை முதல்ல சொன்னால் ஒரு லாபம் இருக்கு. என்ன லாபம்னால், பக்க விளைவுகளுக்கு பயப்பட வேண்டாம். ஆழ்வார் ஒரு பக்க விளைவுக்கு பயப்பட்டாரே. ஆழ்வீர், நீர் ஏன் விலகி விலகி போறீர்? உண்மையே அச்சேதனமாட்டம் தாழ்ந்ததுன்னு நினைச்சுக்கிறீர். நீ ரொம்ப உயர்ந்தவர் இல்லையா? கிட்டக்க வாரும், ஞானத்திலையும் ஆனந்தத்திலையும் எனக்கு சமமாச்சே என்று பெருமான் சொன்னார். ஆழ்வார் நடுங்கிறார். ஞானத்திலையும் ஆனந்தத்திலையும் சமம்னு சொல்லச்சேதான் பக்க விளைவை கண்டு பயமா இருக்கு. இப்படினாலே அகங்காரம் வந்துடுமோ, மமக்காரம் வந்துடுமோ, எங்கேயாரும் உனக்கு சமம் நினைச்சிட்டா சொரூபமே நாசம், நான் வரல என்று தானே பயப்பட்டார். அதனால வேண்டாம், நமக்கு இந்த பக்க விளைவு வம்பே வேண்டாம். அதனால என்ன செய்யலாம்? இப்படி வச்சுடுவோம். சேஷங்கிறத முதல்ல எடுத்துடுவோம். பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சேஷன் இப்படின்னு சொல்லிட்டால் வம்பே இல்லை. இனிமே அகங்காரம் மமக்காரம் துர்மானம் இதுக்கெல்லாம் இடம் இல்லையா? இனிமே வச்சுப்போம். சேஷனான அச்சித்து ஞானமுடையதா, சேஷமான அச்சித்து ஞானமுடையதா, சேஷனான ஜீவாத்மா ஞானமுடையவரா? அது சேஷனான ஜீவாத்மா ஞானமுடையவர். இப்படி எழுதிடுங்க. சேஷனான ஜீவன் ஞானமுடையவர் அப்படின்னா சேஷத்துவம் முன்னாடி வந்து விட்டது, ஞாத்திருத்தம் பின்னால் போய்விட்டது. சேஷத்துவத்தை சொல்லி ஞாத்திருத்தம் அப்புறம். ஞாத்திருத்தத்தை முதல்ல சொல்ல போறோம். அறிவுடைமைங்கிறத முதல்ல சொன்னால் வம்பை விலை கொடுத்து வாங்குகிறோம். பக்க விளைவு தான் வரும். எப்பவா இருந்தாலும் ஒரு அகங்காரம் வீணா தலையில ஏறி நிற்கும். வேண்டாம், அதை விட்டுடுவோம். அப்படின்னு இப்படி சொல்லதானா சரி. சேஷனா இருக்கிற ஜீவன் அறிவுடையவனா இருக்கார். இந்த 2 வார்த்தைக்குள்ளே எதை முன்னாடி வைக்கணும், எதை பின்னாடி வைக்கணுங்கிறதுல தான் பெரிய விசாரம். அந்த விசாரத்துக்கு பதில் தான் அடியேன் உள்ளான்ற சொற்றொடர். அடியேன் உள்ளான்னு 2 வார்த்தை இருக்கு. அது வேற எங்கேயும் தேடின்னு போக வேண்டாம். ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்வி ராமானுஷருக்கு ஏற்பட்டு கூரத்தாழ்வானை திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் அனுப்பிச்சு அவர் அதுக்கு பதில் சொன்னார், அடியேன் உள்ளான். இதான் அவர் சொன்ன பதில். அந்த பதில் ரொம்ப திருப்திகரமா இருந்தது. கூரத்தாழ்வான் தன்யோஸ்மின்னு சேவிச்சார், திரும்பி வந்துட்டார். ராமானுஜர் இடத்துல நேரம் வந்து சொல்லிட்டார், அடியேன் உள்ளான்னு ஆழ்வார் பாட்டு இருக்கான் அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பிகள் சாதித்தார். அவ்வளவுதான், அர்த்தத்தை புரிஞ்சுட்டார். என்னன்னு சொல்றேன், கொஞ்சம் விளக்கமா சொன்னா புரிஞ்சு போயிடும். அடியேன் நான் அப்படின்னு சொல்ல போகிறீர்களா, நான் அடியேன் அப்படின்னு சொல்ல போகிறீர்களா? அடியேன் நான் என்ன அர்த்தம், நான் அடியேன்னு என்ன அர்த்தம்? சுவாமி 2 1 தானே சுவாமி. அடியேன் நான் சொன்ன என்ன, நான் அடியேன்னு சொன்ன என்ன? அப்படி இல்லையே. அடியேன் நான் சொன்னால் சேஷனான ஜீவாத்மா ஞானமுடையவன் அர்த்தம். அடியேன் முதல்ல வந்து விட்டதா? சேஷனான ஜீவன் நான். நான்னாலே ஞானமுடையவன், ஆனந்தமுடையவன், ஜடப்பொருளை காட்டிலும் வேறுபட்டவன். அதான் நான். அதை திருப்பி போடுங்க. நான் அடியேன்னு சொன்னால் ஞானமுடைய ஆனந்தமுடைய நான் அடிமைத்தனம் உடையவன். அதான் நான் அடியேன்னு அர்த்தம். ஆழ்வார் அபிப்பிராயம் என்ன தெரியுமோ? நான் அடியேன்னு சொல்லக்கூடாது, அடியேன் நான் தான் சொல்ல வேண்டும். அப்படின்னா தான் பக்க விளைவே இல்லை. அதுதான் உண்மை. சேஷத்துவம் பிரதானம், ஞாத்திருத்தம் அப்பிரதானம். அதுக்கு ஆத்மாவுக்கு ஞாத்திருத்தம் இல்லைன்னு சொல்ல வரல. ஞாதா ஞானமுடையவன் தெரிஞ்சின்றால்தான் அச்சேதனத்திலேருந்து அவர் வேறுபடுவார். அது உண்மை. ஆனால் அத்தோடு நிறுத்த முடியாது.
அதனால தான் அடியேன் நான்னு சொல்ல வேண்டும், நான் அடியேன்னு சொல்லிவிடக்கூடாது. இந்த விஷயத்தை தான் இந்த 2 பாசுரத்திலையும் ஆழ்வார் சாதிக்கிறார். இப்போ பாட்டுக்கு வருவோம். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து. ஆழ்வார் சற்று விலகி போக பார்த்தாரா? பகவன், நான் உன்னோட இருக்கல, நான் நகர்றேன். தவிச்சு போயிட்டார் பெருமாள். கண்ணெல்லாம் வெளுத்து போச்சான், பஞ்சடைஞ்சு போச்சு, உதடெல்லாம் வெடிச்சு போச்சு, இன்னும் நெய் பூசி நாப்பல இல்லை, வெளிரி போயிட்டாராம், இடைக்க ஆரம்பிச்சுட்டார், ஜுரம் வந்துடுத்து, கண்ணெல்லாம் ஷார்ப்பாக இருக்கிறது வெளுத்து போச்சு. இத்தனையும் பெருமாள்கிட்ட மாறுதல். ஆழ்வார் விலகிறேன்னு சொன்ன உடனே வந்த வம்பு. ஆழ்வார் பார்த்தார், இது சொன்னதுக்கே இவர் இவ்வளவு பாடுபடுறார், நான் தான் வரேன்னு ஒத்துண்டு வந்துட்டேனே அப்படின்னு கிட்டக்க கேட்பதற்கு வந்து அமர்ந்தாரா? அதை பார்த்த உடனே பெருமாள் திருமேனி அப்படி பளபளபளான்னு மாறுறதாம். கண்கள் சிவந்து பெரிய வாயும் சிவந்து கனிந்து. வாய் சிவந்தது, கனிந்தது, கண்ணு கருகருன்னு அப்படியே செவப்பாடுத்து, கரியவாகி புடவரந்து விழுந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனான்னு திருப்பாணாழ்வார் பாசுரம். அப்படி சகசகான்னு ஆயிட்டார் பெருமாள். பச்சபசேல்னு திருமேனி அப்படியே புதுக்கணிப்பு. இது வரைக்கும் தளர்ந்து போயிருந்தார், களைச்சு போயிருந்தார், மாறிட்டார். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலக்கு சுடர் இலக்கு விலக்கு மகர குண்டலத்தன். அப்படிப்பட்ட பெருமான் ஆறார்கார். கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் 4 தோழன் குனிசார்ங்கன் ஒன் சங்கதவாள் அழியான் ஒருவன் அடியேன் உள்ளான். ஒருவன் பகவானை சொல்றார், அடியேன் உள்ளான், அடியேன்னு தன்னை சொல்லிக்கிறார். ஒருவனான பெருமான் அடியேனுக்குள்ளே உள்ளார். என்ன அர்த்தமா? அதுக்கு நம்மள வீட்டில் வியாக்கியானம் பண்ணச்சு ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். ஒருவன்கிறது யாரை சொல்லுகிறார்? ஒஞ்சங்கதவாள் அழியான் ஒருவன் அடியேன் உள்ளான். அந்த பாசுரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லா எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்டவர் 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 ஒருவன்னா அத்விதீயன், தன்னிகர் அற்றவனான பெருமான்னு தேரும். அவர் ஆறா இருக்கார்? 4 தோழன் சதுர்புஜனா இருக்கார். குனிசார்ங்கன் கையில சார்ங்கத்தை பிடிச்சிருக்கிறவரா இருக்கார். ஒன் சங்கதவாள் ஆழியான் சங்கு சக்கரங்களை எல்லாம் தரித்தவராக இருக்கிறார். நீலமேக சியாமளனாய் புண்டரி காட்சனாய் சதுர்புஜனாய் சங்க சக்கரம் முதலான ஆயுதங்களை தரித்தவனான ஒருவன் பெருமான சொல்றதுனாலே நிகரற்றவன், அத்விதீயன்னு பொருள். தன்னிகரற்றவன் ஒருவன். அந்த ஒருவன் சொன்னதுனால பகவான் ஒருவன் அகாரவாச்சியன். அடியேன் உள்ளான், அடியேன் மகாரவாச்சியன். அடியேங்கிறது மகாரத்தால சொல்லப்படுற ஜீவன் அடியேன். ஒருவன் அடியேன்னு சொல்றாரே, ஒருவன் நான் சொல்லலாமா? சொல்ல மாட்டார். ஒருவன் நான்னா அகங்காரம்னா நிற்கும். ஒருவனான பகவானும் ஞானானந்தமயன், நான்கிற ஜீவனும் ஞானானந்தமயன், சமமானவர்கள். அது கூடாது சுவாமி. அதனாலே ஒருவன் நான் சொல்லக்கூடாது, ஒருவன் அடியேன்னு தான் சொல்லணும். ஒருவன் நான் மாற்றினார், ஒருவன் அடியேன் ஆக்கினார். அடுத்த கேள்வி வந்தது, ஒருவன்னா பகவான், அடியேன்னா நான். ஒருவனே அடியேனா? பரமாத்மாவே ஜீவாத்மாவா? அது அத்வைதம். பரமாத்மா ஜீவாத்மா 2 வெவ்வேறு தத்துவங்கள் அல்ல. இதை பற்றி அத்வைத மதாச்சாரியர்கள் சொல்லும் போதே எல்லாம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா இது வேதாந்த டிண்டிமகான்னு எழுதி வைத்தனர். பிரம்ம ஒன்றே சத்தியம், ஜீவாத்மான்னு பிரம்மத்தை தவிர்த்து ஒன்று கிடையாது. ஜீவோ பிரம்மைவ, ஜீவனே பிரம்மம். 2 தத்துவம் ஒன்று, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இல்லை. அப்போ ஆழ்வார் ஒருவன் நான், ஒருவன் அடியேனால் ஒருவனான பகவானே அடியேனான ஜீவாத்மாவா? ஒருவனே அடியேனா? இல்லை, ஒருவனுக்கு அடியேன்னு போடுங்க. ஒருவன் நான் கூடாது, சாமியம்ங்கிறது வரும். ஒருவன் அடியேன்னு சொல்றதுதான் சரி. ஒருவனே அடியேனா? இல்லை, ஒருவனுக்கு அடியேன். பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை இல்லையா? அதனாலதான் ஒருவனுக்கு அடியேன். ஒருவனுக்கு அடியேன் போருமானால் ஒருவனுக்கே அடியேன். நான் இவனுக்கு அடிமைன்னு இல்லை, அந்த பரமாத்மா ஒருத்தனுக்கே ஜீவாத்மா அடிமை. அதனாலே ஒருவன் அடியேன் உள்ளான் இருந்தாலும் ஒருவனுக்கே அடியேன் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பாதிக்கு அர்த்தம். ஒருவன் அடியேன், அப்படி பெருமான் ஒருவன். சேஷித்துவத்தில் அவர்தான். சுவாமியா இருக்கிற தன்னிகரற்றவர். அடியேன்
தாசனா இருக்கிறதுல தன்னிகரற்றவன். எல்லாருமே தாசர்கள் தான். ஆனா அடியேங்கிற என் தாசை எப்படி சிறப்பு தெரியுமோ? ஏனால் உள்ளான், எனக்குள்ள பெருமான் இருக்கிறான்ங்கிறத புரிஞ்சுனோடு. அதை அவர் தான் புரிய வச்சார். நமக்குள்ளே அவர் இருக்கிறார்னு தெரிந்து கொண்டு விட்டால் அடிமைத்தனத்தில் நிகரில்லை. அவர் இருக்கிறார்னு தெரிந்து கொண்டால் அவர் ஆண்டானான தன்மையில் நிகரில்லை. அதனால ஒருவன் சொல்லும்போது ஆண்டான் தன் நிகரற்றவன், அடியேன்னு சொல்லும்போது அடிமை நிகரற்றவன். நமக்கு சேஷத்துவத்தில் பெருமை, அவருக்கு சேஷித்துவத்திலே பெருமை. அப்படிப்பட்ட பகவான் ஒருவன் அடியேன் உள்ளான், அடியேனுடைய உள்ளத்துக்குள்ளே எழுந்துருளி இருக்கிறார், அடியனுடைய உள்ளத்திலே உள்ளான் என்று சாதித்தார். இதுவரைக்கும் முதல் பாட்டு முற்றிற்று. அடுத்த பாட்டு அடியேன் உள்ளான் உடல் உள்ளான், அண்டத்தகத்தான் புறத்துள்ளான், படியே இதுவன் நுரைக்கலாம் படியனல்லன் பரம்பரன். அடியேன் உள்ளான் உடல் உள்ளான். இந்த அடியேன் ஜீவாத்மா, எனக்கு உள்ளே பெருமான் இருக்கிறார், அடியேன் உள்ளான்னு வந்ததா? இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இதோ ஒரு நாள் ராமானுஷருடைய காலக்ஷேப கோஷ்டி இந்த கேள்வி வந்தது. அச்சேதனத்திலிருந்து ஜீவனை பிரித்து பார்க்கறதுக்கு ஞானம் ஆனந்தம் ஆகிய பண்புகளை சொன்னோம். அதே பரமாத்மாவிடத்திலேருந்து வேறுபடுத்தி பார்க்க சேஷத்துவம்னு சொன்னோம். ஒன்று ஞாதிருத்தம், ஒன்று சேஷத்துவம். இந்த ரெண்டுத்துக்குள்ள எதை முதலில் சொல்ல வேண்டும்? அறிவுடைமை முதல்ல வரணுமா, அடிமைத்தனம் முதல்ல வரணுமா? இந்த கிழிய விண்ணப்பம் பண்ணே என்னன்னு சொல்லணும்? நான் அடியேன்னு சொல்லணுமா, அடியேன் நான் சொல்லணுமானால் அடியேன் நான்கிறது தான் சரி. அப்போதான் அடிமைத்தனம் முன்னால் இருக்கும், அறிவுடைமை பின்னால் இருக்கும். அறிவுடைமை முன்னால் வந்தால் ஆபத்தில் போய் முடியும். அதனால் அறிவுடைமை பின்னாலே இருக்கட்டும், அடிமைத்தனம் முன்னால் இருக்க வேண்டும். அடியேன் நான் தான் இருக்கணும். அதை இருக்கணுங்கிறதுல தான் கேள்வி வந்தது. அறிவுடையவங்கிறது முன்னாடி இருக்கணுமா, அடிமைங்கிறது முன்னாடி இருக்கணுமா, எது பிரதானம் என்ற கேள்வி பிறக்க ராமானுஜர் தானே சிஷ்யர்களுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லலை. கூரத்தாழ்வானை கூப்பிட்டு நீர் நேர நம்பிகளிடத்தில் போம், அங்கிருந்து கொஞ்ச நாள் அவருக்கு கைக்கெல்லாம் பண்ணி இந்த கேள்விக்கு அவரிடத்தில் பதில் கேட்டு வாரும். திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீபாதத்திலே 6 மாசம் ஆழ்வான் சேவித்து நின்று போறப்புக்கவாரே. இவர் 6 மாசமா பொறுமையா கைங்கரம் பண்றார், சந்தோஷமா பண்றார். அவர் ஏன் வந்தீர்னு கூட கேட்கல. ஒருத்தர் வந்திருக்காரே, நம்ம இல்லத்தில் இருக்கார், என்னன்னு கேட்போம். அவர் ஏதோ அவர் கைங்கரம் பண்ணிருக்கார், நாம நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் என்று ஓடிட்டு இருந்தது. 6 மாசம் ஆச்சு, அடியனுக்கு ஒன்றும் பதில் கிடைக்கல, அடியன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சற்று வருத்தத்தோட புறத்தாழ்வான் புறப்பட பார்த்தார். என்ன நீர் என்ன கேள்வின்னே சொல்லலையே, என்ன சந்தேகம் அப்படின்னு நம்பிகள் கேட்க, இல்லை சேஷத்துவமா ஞாதிருத்துவமா, எது முதல் எது அடுத்தது? சேஷத்துவம் சொல்லி ஞாதிருத்துவம் சொல்லணுமா, ஞாதிருத்துவம் சொல்லி சேஷத்துவம் சொல்லணுமா? இதுதான் சந்தேகம்னு உடனே ஆழ்வார் அடியேனுள்ளான்னு சொன்னது ஞாபகம் இல்லையோ என்று திருக்கோட்டி நம்பிகள் கேட்டிருக்கார். ஆழ்வார் அடியேனுள்ளான் என்றபடி கண்டாயே. நம்மாழ்வார் 8ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி 2வது பாசுரத்தில் அடியேனுள்ளான்னு சொல்லலையா? அது உங்க ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல, கிருத்தார்த்தனானேன், எல்லா பதிலும் கிடைத்து விட்டது, இதோ போய் உடையவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டார். கிருத்தார்த்தனானேன் என்று போந்தானாம். என்னுள்ளான் என்ன வேண்டும் இடத்திலே அடியேன் உள்ளான் என்கையால். என்ன அழகா போட்டிருக்கார் பாருங்க. என்னுள்ளான் ஆழ்வார் சொல்லியிருக்கணும், அப்படி சொல்லலை, அடியேன் உள்ளான்னு சொல்றார். அப்போ என்ன நான்கிறது ஒன்று, அடியேங்கிறது இன்னொன்று. என்னுள்ளான் எனக்குள்ளே பெருமான் இருக்கிறார்னு சொல்லலை, அடியேனுக்குள்ளே இருக்கிறார்ங்கிறார். ஏனால் அடிமைத்தனம்தான் முன், நான் சொல்றது பின், அதாவது ஞானம் பின். அதனாலே ஞானானந்தங்கள் அது இல்லை ஆத்மாவுக்கு முக்கியமான தர்மம். சேஷத்துவம், சேஷத்துவம் தான் ஆத்மாவுக்கு பிரதான தர்மம். அப்ப ஞானானந்தம் அப்பிரதானம். அச்சேதனத்திலிருந்து வேறுபடுத்துவதற்கு தான் ஞானமும் ஆனந்தமும். ஆனால் உண்மை எது? பரமாத்மாவுக்கு சேஷனாக ஜீவாத்மா உள்ளார். அப்படிங்கிறத தான் அடியேன் உள்ளான், உடல் உள்ளான், அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் சாதித்தார். இதுக்கு மேல் இன்னும் ஒரு அர்த்தம் அதில் சேர்த்து பார்க்க வேண்டும். அடியேன் உள்ளான்னு சொல்லும்போது என்னெல்லாம் கிடைக்கிறது? முதல்ல நான் அடியேன்னு பார்த்துட்டோம். அப்படின்னா நானே அடியேன் இல்லை, ஒருவன் அடியேன்னு சொல்லணும். ஒருவன் நான் சொல்லக்கூடாது. ஒருவனே நான் இல்லை, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று இல்லை, வெவ்வேறு.
ஒருவன் அடியேன்னு சொல்லணும். ஒருவனே அடியேன்னு இல்லை, ஒருவனுக்கு அடியேன்னு சொல்ல வேண்டும். அப்பதான் அடிமைத்தனம் புரியும். அதுக்கு எல்லாருக்கும் அடிமையாக முடியாது, ஒருவனுக்கே அடியேன்னு சொல்ல வேண்டும் என்று ஓங்கிற பிரணவத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் இங்கே விளக்கி கொண்டு வருகிறார். அடுத்த பாட்டு வந்தது, அடியேன் உள்ளான் உடல் உள்ளான். எப்ப அடியேன் உள்ளான்னு சொன்னாரோ மறுபடியும் ஒன்று தெரியறது பாருங்க, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற. அடியேன்னு சொல்லி அதற்குள்ள உள்ளான்னு சொல்லணும்னால் உள்ளான்கிற பரமாத்மா வேறே, அடியேங்கிற ஜீவாத்மா வேறே. அடியேனுக்குள்ளே இருக்கிறார்னு சொல்லணும்னா 2 பேர் இருக்க வேண்டாமா? அப்பதானே அடியேனுக்குள்ளே இருக்கிறார்னு சொல்ல முடியும். 2 பேரும் ஒருத்தரா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நானே அவர், அவரே நான். எனக்குள் அவர் இருக்கிறார்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அடியேன் உள்ளான் அப்படிங்கிறதுனாலே ஜீவ பர பேதம். ஜீவாத்மா வேறே, பரமாத்மா வேறே. உள்ளான்கிறதுனால பரமாத்மா சொல்லப்படுறார், அடியேங்கிறதுனால ஜீவாத்மா சொல்லப்படுகிறார். இன்னொன்னு தெரிஞ்சது, அடியேன் உள்ளான்கிற இடத்திலே அடியேங்கிற சொல் எதை போலே? ஓங்கிற பிரணவத்தை போலே. அதுலதான் ஜீவாத்மாவுக்கு முக்கியத்துவம், அடிமைத்தனத்துக்கு முக்கியத்துவம். உள்ளான்கிறது நாராயண நாமத்தை போலே. திருவல்லவாடுரையும் கோனாரை அடியேங்கிற இடத்துல பார்த்தோமே, அங்க கோனாருங்கிறதுல தான் நாராயண சப்தத்துக்கு முக்கியத்துவம். அடியேங்கிறது ஓங்காரத்தை போலே. அதே போல இங்கேயும் பார்த்தால் அடியேன் உள்ளான்னு சொல்லும்போது உள்ளான் அவருக்கு தான் முக்கியத்துவம். அது நாராயண நாமத்தை போலே, நாரங்களுக்கு அயனம். அடியேங்கிறது எனக்கு முக்கியத்துவம், அவருக்கு நான் அடிமைங்கிறதுல. அதனால அடியேன் உள்ளான்கிற இடத்திலே ஒன்று தெரிகிறது, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற. இன்னொன்று தெரிகிறது, அடியேன் ஒருமை. ஒருமையில் சொல்லி அடியேன் உள்ளான் உடல் உள்ளான், அண்டத்தகத்தான் புறத்துள்ளான். அண்டத்தகத்தானால் இந்த அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த ஜீவர்களுக்குள்ளும் இருக்கிறார். அண்டத்தகத்தான் எனில் அடியேன்னு ஒரு மேலே சொல்லி அண்டத்தகத்தான் பன்மேலே எல்லா ஜீவர்களுக்குள்ள இருக்கார்னு சொன்னதுனாலே ஜீவாத்மாக்களுக்குள் பரஸ்பர பேதம் சொல்லப்பட்டது. இது விசிஷ்டாத்வைதத்தினோட முக்கியமான அர்த்தம். அப்படின்னால் இந்த ஜீவன் வேற, இந்த ஜீவன் வேற, இந்த ஜீவன் வேற. ஜீவர்கள் ஒத்தருக்கொத்தர் வேறுபட்டவர்கள்ங்கிறது முதல் படி. ஜீவன் பரமாத்மாவிடத்திலேருந்து வேறுபட்டவன்கிறது மற்றொரு படி. அடியேன் உள்ளான்னு சொன்னதுனாலே பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வெவ்வேறேன்னு ஸ்தாபிச்சிட்டார். அடியேன்னு ஒரு மேல சொல்லி அண்டத்தகத்தான்னு சொன்னதுனாலே ஜீவாத்மாக்கள் பரஸ்பர வேறுபாடு உள்ளவர்கள்ங்கிறதையும் சொல்லிட்டார். அடியேன் அப்படிங்கிறதுனாலே பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பும் சொல்லிட்டார். பரமாத்மா சுவாமி, ஜீவாத்மா தாசன். பரமாத்மா சேஷி, ஜீவாத்மா சேஷன். அப்படிங்கிறது அடியேங்கிறதுனால தெரிந்தது. ஒரு சொல்ல வைத்துக்கொண்டு எத்தனை அர்த்தத்தை நம்மாழ்வார் ஸ்தாபிச்சுட்டார். அடியேன் உள்ளான் உடலுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான். இத்தாலே ஜீவபரபேதமும் ஜீவர்களுக்கு பரஸ்பர பேதமும் சேஷசேஷி சம்பந்தமும் அத்தனை சொல்லப்பட்டது. பகவான் சேஷி, நாம் சேஷன். நாம் ஒவ்வொரு ஜீவனும் வெவ்வேறப்பட்டவர்கள். பரமாத்மா ஜீவாத்மா வேறே. இது எல்லாத்தையும் கொண்டுதான் அடியேன் உள்ளான். அதனால இனிமே நாம நான் அடியேன்னு சொல்ல போறீரா, அடியேன் நான் சொல்ல போறீரானால் நான் அடியேன்னு முதல்ல நினைச்சிருந்தேன் சுவாமி, இப்ப உண்மை புரிஞ்சுடுத்து. அடியேன் நான். அடிமைத்தனம் தான் முதல், சேஷத்துவம் தான் முன்னால். அதற்கப்புறம்தான் பரமாத்மா, அவருக்கு நான் அடிமை என்று தெரிந்து கொண்ட பிற்பாடு அச்சேதனத்திலேருந்து வேறுபடுத்துவது ஞாத்திருத்வம். ஞானமுடையவன் மேலே தெரிந்து கொள்வேன். அதைத்தான் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் ஆழ்வார் சாதித்தார். அடிமைத்தனத்தை முதல்ல தெரிஞ்சுப்போம். அதிலேருந்து ஜீவாத்மா ஓங்காரத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய மொழி எப்படி புரிஞ்சுப்போம், உள்ளான்னு தெரிஞ்சுப்போம். அது நாராயண சப்தத்தில் இருக்கிற அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம். ஆனால் அடியேன்னு சொன்னாலும் உள்ளான்னு சொன்னாலும் நானும் அவரை விட்டு இல்லை, அவரும் என்னை விட்டு இல்லை. 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் விட்டே பிரியாமல் நான் அவரை சார்ந்திருக்கிறேன் தாசனாக, அவர் என்னை சார்ந்திருக்கிறார் சுவாமியாக, நான் அவருக்கு கைங்கரியம் பண்ணுகிறேன் சேஷனாக, அவர் என்னிடத்தில் கைங்கரியம் கொள்ளுகிறார் சேஷியாக. இந்த அழகான அர்த்தத்தை தான் அடியேன் உள்ளான். இதை சொன்ன பிற்பாடு ஆழ்வார் 10 அடி தள்ளி உட்கார்ந்தவர் 8 அடிக்கு வந்தார். 2ஆம் பாட்டு வந்தது, 8 அடி தள்ளி உட்கார்ந்தவர் 6 அடிக்கு வந்துட்டார். 2.5 பாட்டு முடிஞ்சது. பெருமாள் அப்படியே நீடிச்சுட்டார். என்னை பற்றி இவ்வளவு பெருமை சொன்னேனே,
நமக்கு கௌஸ்துபத்தை போலத்தான் நீர் இருக்கிறீர். எங்க விட்டு போக பார்க்கிறீர்? உம்மை விட்டு நான் இருக்க முடியுமா? என்னை விட்டு நீ இருக்க முடியுமா? என்று பெருமான் விலக பார்த்த ஆழ்வாரை தன்னோட அவருக்கு உண்டான தொடர்பை சொல்லி சொல்லி அருகே இழுத்து கொண்டார். அப்படிங்கிறது அடியேன் உள்ளான்கிற இந்த 2 சொற்களுடைய ஆச்சரியமான அர்த்தம். இருக்கிற அவகாசத்துக்குள்ளாக அதை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் ரொம்ப வருஷமா எல்லாரையும் ஆதரித்து பெங்களூரோடு இருந்து பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ராமானுஜய்யங்கார் சுவாமி அவருடைய சதாபிஷேகம் 80 திருநக்ஷத்திரங்கள் பூர்த்தியாகி 81 தொடங்குகிறது. அந்த வைபவம் எல்லா சத் சங்கமாக எல்லா பெரியோர்களுடைய 2 வார்த்தையாக இருக்கணும். அதை கேட்டு கூடியிருந்து குளிர வேண்டும். போதையந்த பரஸ்பரம் இருக்கணும்னு தான் இந்த உபன்யாச தொடரை சுவாமி தொடங்கி உள்ளார். பல வித்வான்கள் உபன்யசிக்க இருக்கிறார்கள். எல்லாரும் கேட்டு ஆனந்திக்க வேண்டும். இந்த சுவாமி கைங்கரியமும் மேன்மேலும் வளர்ந்து அவருடைய ஆச்சாரிய கைங்கரியமும் அவருடைய அனுகிரகமும் பூர்ணமாக கிட்டி நிரம்ப குடும்பத்தாரோடு க்ஷேமலாபங்களோடு இருக்க வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்மஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.